காற்றின் குரல். ஹலோ மக்களே, ஒரு கதை சொல்லட்டா நிகழ்ச்சியில் காற்றின் குரலாய் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் சகி. கும்பகோணத்திலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்துல இருந்தது செம்பொன் கிராமம். அந்த கிராமத்தோட எல்லையில 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு பெரிய மாளிகை இருந்தது. அதை எல்லாரும் கருங்கல் மாளிகைன்னு தான் சொல்லுவாங்க. காரணம், முழு மாளிகையும் கருப்பு நிற கற்களால கட்டப்பட்டிருந்தது. பகல்ல கூட அந்த இடத்த பார்த்தா ஒரு விதமான அச்சம் மனசுல தோன்றும். இரவு நேரத்துல அந்த வழியா போகவே பல பேர் தயங்குவாங்க. ஆனா அந்த மாளிகையை பற்றிய கதைகளை அந்த கிராம மக்கள் பெரிதா நம்பல. பேய் கதைகள், வதந்திகள், கற்பனைகள்னு நினைச்சிட்டு தங்களோட வேலையை பார்த்தாங்க. ஆனா 3 மாதங்களுக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம் மட்டும் எல்லாரையும் யோசிக்க வச்சுது. கிராமத்துடைய அஞ்சல் ஊழியரான சுந்தரம் ஒரு மாலை நேரத்துல அந்த மாளிகை பக்கத்துல போனாரு. அதுக்கு பிறகு அவர் வீட்டுக்கு திரும்பவே இல்லை. முதல்ல அவர் எங்கேயாவது உறவினர் வீட்டுக்கு போயிருப்பாருன்னு நினைச்சாங்க. ஆனா 2 நாட்கள் கழித்தும் அவர் வரல. காவல் நிலையத்துல புகார் கொடுக்கப்பட்டுச்சு. தேடுதல் தொடங்குச்சு. 6 நாட்கள் தேடியும் எந்த தடயமும் கிடைக்கல. சுந்தரம் பூமிக்குள்ள புதைஞ்சது போல காணாம போயிருந்தாரு. அந்த சம்பவத்துக்கு பிறகு கிராம மக்கள் எல்லாரும் அந்த கருங்கல் மாளிகையை பத்தி தான் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா எந்த ஆதாரமும் இல்லாததுனால காவல்துறையும் அந்த வழக்கை முடிக்க முடியாம திணறுச்சு. அதே நேரத்துல சென்னை நகரத்துல இருந்த குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஆதவன் 1 மாத விடுப்புல இருந்தார். அவருக்கு வயது 40. பல சிக்கலான வழக்குகளை தீர்க்கிறவர். குற்றவாளிகள் விட்டு சென்ற மிக சின்ன தடயங்களை கூட கவனிக்கிற திறமை கொண்டவர் அவரு. விடுப்புல இருந்தாலும் அவரோட மனசு எப்பவும் ஏதாவது ஒரு புதிரை தேடிக்கிட்டே இருக்கும். ஒரு மாலை நேரத்துல அவருடைய பழைய நண்பர் விஜய் அவருக்கு கால் பண்ணியிருந்தார். விஜய் செம்பொன் கிராமத்தை சேர்ந்த பத்திரிகையாளர். அதவா, ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு இது சாதாரணமா தோணல. என்ன விஷயம்? எங்க கிராமத்துல ஒருத்தர் காணாம போயிருக்காரு. அதுக்கு முன்னாடியும் சில விசித்திரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. ஆதவன் அமைதியா கேட்டுட்டு இருந்தார். விஜய் தொடர்ந்து பேசினார். நேத்து தான் ஒரு விஷயம் பார்த்தேன். அதுதான் உனக்கு ஃபோன் பண்ண காரணம். என்ன பார்த்த? எங்க ஊர்ல சுந்தரம்னு ஒருத்தவர் காணாம போயிட்டாரு. அதை பத்தின இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு அவரோட சைக்கிள் கிடைச்சிருக்கு. எங்க கிடைச்சது? கருங்கல் மாளிகைக்குள்ள. சில நொடிகள் அமைதி நிலவுச்சு. அதை முன்னாடி தேடலையா? தேடினாங்க, நிறைய தடவை தேடினாங்க. அப்போ இப்போ எப்படி கிடைச்சது? பிரச்சனையே அதுதான் ஆதவா. அந்த சைக்கிள் மாளிகையோட நடு மண்டபத்துல நின்றுட்டு இருந்துச்சு. அதுல என்ன விசித்திரம்? 3 மாசமா காணாம போன சைக்கிள்ல ஒரு தூசு கூட இல்ல. யாரோ நேத்து தான் அதை அங்க கொண்டு வந்து வச்ச மாதிரி இருந்துச்சு. ஆதவனோட அனுபவம் உடனே எச்சரிக்கை மணி அடிச்சுது. ஒரு பொருள் 3 மாதங்களா ஒரு பாழடைந்த மாளிகையில இருந்தா அதுல தூசி படியாம இருக்கிறது இயலாத விஷயம். போட்டோ எடுத்தியா? ம், எடுத்தேன். எனக்கு அனுப்பு. சில வினாடிகள்ல அந்த புகைப்படம் வந்துச்சு. ஆதவன் அதை ஓபன் பண்ணி பார்த்தாரு. பழைய கருங்கல் தூண்கள், உடைந்த ஜன்னல்கள், நடு மண்டபம். அதோட மத்தியில ஒரு பழைய நீல நிற சைக்கிள். எல்லாமே சாதாரணமா தோணுச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஆதவனோட கவனத்தை ஈர்த்துச்சு. சைக்கிளோட பின்புற சக்கரத்துல ஒரு சிவப்பு நிற துணி சிக்கி இருந்தது. சின்ன துணி துண்டு தான். அதை பெரும்பாலானோர் கவனிக்கவே மாட்டாங்க. ஆனா ஆதவன் அதை பார்த்ததும் அவருடைய கண்கள் சுருங்குச்சு. ஏன்னா அந்த துணி கிராமங்கள்ல பொதுவா கிடைக்கிற துணியே கிடையாது. அது விலையுயர்ந்த மேலங்கி வகையில பயன்படுத்தப்படுற ஒரு சிறப்பு துணி. ஒரு அஞ்சல் ஊழியரோட சைக்கிள்ல அது எப்படி வந்திருக்கும்? அவர் உடனே விஜய்க்கு கால் பண்ணாரு. விஜய், சொல்லு. நாளை காலையில நான் செம்பொன் வரேன். உண்மையாவா? ஆமா. ஏன்? ஏன்னா இந்த கதையில நமக்கு தெரியாத ஒரு மனுஷன் இருக்கான். எப்படி சொல்ற? சுந்தரம் காணாம போனது முக்கியம் இல்லை. அப்போ அவனோட சைக்கிள்ல சிக்கி இருக்கிற அந்த சிவப்பு துணி தான் முக்கியம். அந்த நேரத்துல செம்பொன் கிராமத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்த அந்த கருங்கல் மாளிகையோட அடித்தளத்துல பல ஆண்டுகளா மூடப்பட்டிருந்த ஒரு இரும்பு கதவு மெதுவா திறந்தது. அதுக்குள்ள இருந்து ஒரு மனிதன் வெளியே வந்தான். அவனுடைய கையில பழைய செய்தித்தாள் ஒண்ணு இருந்தது. அந்த செய்தித்தாளோட முதல் பக்கத்துல இருந்த புகைப்படத்தை பார்த்து அவன் சிரிச்சான். அந்த புகைப்படத்துல இருந்தவர் 3 மாதங்களுக்கு முன்னால காணாம போன சுந்தரம். அடுத்த நாள் காலை ஆதவன் செம்பொன் கிராமத்தை அடைஞ்சாரு. கிராமத்தோட நுழைவாயிலேயே விஜய் காத்திருந்தார். 2 பேரும் கை குலுக்கிக்கிட்டாங்க. போட்டோல பார்த்த மாதிரியே இல்லையே, நேர்ல பார்க்க
இன்னும் பயங்கரமா இருக்கு என்றாரு ஆதவன். மாளிகையா? ம், ஆமா. ஆதவன் சிரிக்கல. அவர் ஏற்கனவே வேற ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருந்தாரு. சைக்கிள் இப்போ எங்க இருக்கு? போலீஸ் ஸ்டேஷன்ல. ஃபர்ஸ்ட் அதை பார்ப்போம் வாங்க. 1 மணி நேரத்துக்கு பிறகு அவங்க அந்த காவல் நிலையத்துல இருந்தாங்க. அந்த சைக்கிள் பின்புற ரூம்ல வைக்கப்பட்டிருந்தது. ஆதவன் அதை சுத்தி சுத்தி பார்த்தாரு. 3 மாதங்கள் காணாம போன பொருளை போலவே அது இல்ல. சங்கிலியில துருப்பிடிப்பு இல்ல, சக்கரங்கள்ல சேறு இல்ல, கைப்பிடியில தூசு கூட படியல. யாரோ அதை ரொம்ப கவனமா பாதுகாத்து வச்சிருந்தது தெளிவா தெரிஞ்சுது. பின்புற சக்கரத்துல சிக்கி இருந்த சிவப்பு துணிய ஆதவன் எடுத்து பார்த்தாரு. அதை கையில தொட்ட உடனே அவர் ஒரு விஷயத்த உணர்ந்தார். இது சாதாரண துணி இல்ல, மிகவும் விலை உயர்ந்த கம்பளி கலந்த துணி. பெரிய நகரங்கள்ல இருக்கிற உயர்ந்த ஆடை நிறுவனங்கள்ல மட்டுமே பயன்படுத்துற வகை. ஒரு கிராமத்து அஞ்சல் ஊழியரோட இதுக்கு என்ன தொடர்பு இருக்கும்? அந்த கேள்வி அவரோட மனசுல நல்லா பதிஞ்சுது. சுந்தரத்தை கடைசியா எங்க பார்த்தாங்க? யார் பார்த்தாங்க என்று கேட்டாரு ஆதவன். காவல் ஆய்வாளர் முருகேசன் பதிலளித்தாரு. கருங்கல் மாளிகைக்கு போற ரோட்ல தான் பார்த்துருக்குறாங்க. ஏன் அந்த வழியா அவர் போனாரு? ஒரு லெட்டர் கொடுக்கறதுக்காக. யாருக்கு? அதான் விசித்திரம். ஏன்? அந்த கடிதம் யாருக்குன்னே தெரியல. அது எப்படி தெரியாம இருக்கும்? அந்த நாள் அவர் எடுத்துட்டு போன கடிதங்களோட பட்டியல் எங்ககிட்ட இருக்கு. ஆனா ஒரு கடிதம் மட்டும் பதிவுலயே இல்ல. அதாவது ம் அவர்கிட்ட அதிகாரப்பூர்வ பதிவுல இல்லாத ஒரு கடிதம் இருந்திருக்குது. ஆதவன் அமைதியா நின்னாரு. ஒரு அஞ்சல் ஊழியர் பதிவு செய்யாத கடிதத்தை எடுத்துட்டு போறது சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் அது காணாம போன நாள்ல நடந்திருந்தா அதை எப்படி சாதாரணமா பார்க்க முடியும்? மதிய நேரம். ஆதவனும் விஜயும் கருங்கல் மாளிகையை அடைஞ்சாங்க. மாளிகை பக்கத்துல போனப்போ அதோட பெருமை தெளிவா தெரிஞ்சது. 3 மாடிகள், பெரிய தூண்கள், உடைந்த ஜன்னல்கள், சுவர்கள்ல படர்ந்த கொடிகள். பல ஆண்டுகளா யாரும் வாழாத இடம் போல இருந்தது. ஆனா ஆதவனுக்கு ஒரு விஷயம் உடனே புரிஞ்சுது. இங்க யாரோ சமீபத்துல வந்திருக்காங்க. முன்வாசலுக்கு பக்கத்துல இருந்த புதர்கள்ல நுண்ணிய மிதிப்பு தடயங்கள் இருந்துச்சு. சாதாரண மனிதர்கள் கவனிக்காத அளவுக்கு சிறிய தடயங்கள். ஆனா அது இருந்துச்சு. அவங்க உள்ள நுழைஞ்சாங்க. நடுமண்டபம் அமைதியா இருந்தது. சைக்கிள் கிடைச்ச இடத்த ஆதவன் கவனமா ஆய்வு செஞ்சாரு. தரையில பழைய தூசி படிஞ்சிருந்தது. ஆனா ஒரு பகுதி மட்டும் வேறுபட்டிருந்தது. சுமார் 3 அடி அகலத்துல இருந்த அந்த இடத்துல தூசி கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. அவர் முழங்காலிட்டு உட்கார்ந்தாரு. கைய வச்சு மெதுவா தடவுனாரு. பின்பு அந்த தரையை தட்டி பார்த்தாரு. டக் டக்னு சவுண்ட் வந்துச்சு. முதல் 2 இடங்கள்ல கல் போன்ற ஒளி வந்தது. 3வது இடத்துல டொங்குன்னு ஒரு சத்தம். வெற்று ஒளி. ஆதவனோட கண்கள் கூர்மையாச்சு. அவர் மீண்டும் தட்டினாரு. அதே ஒளி. விஜய், என்னப்பா? இந்த தரைக்கு கீழே ஏதோ இருக்கு. 2 பேரும் சுற்றி இருந்த கற்களை கவனமா பார்த்தாங்க. சில நிமிடங்களுக்கு பிறகு ஆதவன் ஒரு சின்ன இரும்பு வளையத்தை கண்டுபிடிச்சாரு. தூசியால மூடப்பட்டிருந்ததால யாரும் கவனிக்கல. அவர் அதை இழுத்தாரு. எதுவும் நடக்கல. மீண்டும் பலமா இழுத்தாரு. கிர்ன்னு ஒரு சத்தம். பல ஆண்டுகளா திறக்கப்படாத ஒன்று நகர்றது போல ஒலி கேட்டுச்சு. பின்னர் தரையோட ஒரு பகுதி மெதுவா நகர்ந்தது. கீழே இருள்ல இறங்குற கல் படிக்கட்டுகள் தெரிஞ்சுது. விஜயோட முகம் வெளிரி போச்சு. இது பத்தி யாருக்குமே தெரியாதே. இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சுல என்றாரு ஆதவன். 2 பேரும் மின்விளக்கை ஏற்றி கீழே இறங்குனாங்க. காற்று கனமா இருந்தது. ஈரமான மண் வாசனை வீசுச்சு. படிக்கட்டுகள் சுமார் 20 அடி ஆழத்துக்கு போச்சு. கீழே ஒரு நீண்ட வழித்தடம் இருந்தது. சுவர்கள் முழுதும் பழைய கற்களால கட்டப்பட்டிருந்தது. அவங்க மெதுவா நடந்தாங்க. திடீர்னு விஜய் நின்னாரு. அதவா, என்ன? அங்க பாரேன். மின்விளக்கோட ஒளி ஒரு சுவர் மேல விழுந்தது. அங்க பெரிய எழுத்துக்கள்ல யாரோ சிவப்பு நிறத்துல எழுதி இருந்தாங்க. தேடாதீர்கள். அதுக்கு கீழே சுந்தரம் பார்த்ததை நீங்கள் பார்க்க கூடாது. விஜயோட கையில இருந்த விளக்கு நடுங்குச்சு. ஆனா ஆதவன் அந்த எழுத்துக்களை பார்க்கல. அவரு அதுக்கு கீழே இருந்த இன்னொரு விஷயத்த பார்த்துட்டு இருந்தாரு. சுவரோட அடிப்பகுதியில புதுசா உதிர்ந்திருந்த ஒரு சிவப்பு நிற துணி துண்டு கிடைச்சது. அது மிதிவண்டியில சிக்கியிருந்த துணியோட ஒரே மாதிரி ஒத்து போயிருந்தது. ஆதவன் மெதுவா குனிஞ்சு அந்த சிவப்பு துணி துண்டை எடுத்தாரு.
மிதிவண்டியில சிக்கியிருந்த துணியோட ஒப்பிட்டு பார்த்தாரு. சந்தேகமே இல்ல, ரெண்டும் ஒரே வகை துணி, ஒரே ஆடையிலிருந்து கிழிச்சிருக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அப்படின்னா என்று தொடங்கினாரு விஜய். யாரோ இந்த பாதையில சமீபத்துல வந்திருக்காங்க. எவ்வளோ சமீபம்? சில நாட்களுக்குள்ள. அந்த பதில் விஜய்க்கு பிடிக்கல. ஏன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருந்துச்சு. இந்த மாளிகை வெறிச்சோடி கிடக்கிறதில்ல, யாரோ இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க அந்த வழித்தடத்துல மேலும் நடந்து போனாங்க. சுமார் 50 அடி தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த பாதை 2 பிரிவுகளா பிரிஞ்சுது. ஒன்று இடப்புறம், மற்றொன்று வலப்புறம். ஆதவன் தரையை கவனிச்சாரு. இடப்புற பாதையில தடயங்கள் அதிகமா இருந்தது. வலப்புற பாதை பல ஆண்டுகளா யாரும் பயன்படுத்தாதது போல தோன்றுச்சு. இடது பக்கம் போலாம் என்றாரு. 2 பேரும் மெதுவா நகர்ந்தாங்க. சில நிமிடங்கள்ல ஒரு பெரிய அறையை அடைஞ்சாங்க. அறை முழுதும் பழைய பொருட்களால நிரம்பி இருந்தது. உடைந்த நாற்காலிகள், பழைய பெட்டிகள், துருப்பிடித்த இரும்பு அலமாரிகள். முதல்ல பார்க்கும்போது அது குப்பை கிடங்கு போலதான் தோன்றுச்சு. ஆனா ஆதவனோட பார்வை ஒரு மூலையில நின்னுச்சு. அங்க ஒரு மர மேசை இருந்தது. அது மேல தூசி குறைவா இருந்தது. யாரோ சமீபத்துல அதை தொற்றுக்கிறாங்க. மேசை மேல ஒரு பழைய குறிப்பேடு கிடந்தது. ஆதவன் அதை திறந்து பார்த்தாரு. முதல்ல சில பக்கங்கள் வெறுமையா இருந்தது. பின்னர் சில தேதிகள் எழுதப்பட்டிருந்தது. அதுக்கு பக்கத்துல பெயர்கள். ஒவ்வொரு பெயருக்கும் எதிரில் ஒரு குறி, ஒரு டிக் மார்க், ஒரு இன்டு மார்க், இந்த மாதிரி. ஆதவன் அந்த பக்கங்களை வேகமா புரட்டினார். 20க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருந்தது. அதுல பெரும்பாலான பெயர்கள் அவருக்கு தெரியல. ஆனா ஒரு பெயரை பார்த்த உடனே அவரை அப்படியே ஒரு நிமிடம் நின்றுட்டார். சுந்தரம். அதுக்கு எதிரில் ஒரு டிக் மார்க் இருந்தது. விஜயோட முகம் பதற்றமாச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனா ஆதவனோட மனசுல ஏற்கனவே ஒரு கேள்வி எழுந்திருந்தது. இந்த பட்டியல் யாரு? இந்த மனிதர்கள்லாம் யாரு? அவங்களுக்கும் சுந்தரத்துக்கும் என்ன தொடர்பு? அந்த நேரத்துல அறையோட மறுபக்கத்துல இருந்து ஒரு சின்ன சத்தம் கேட்டுச்சு. டக்குன்னு 2 பேரும் உடனே திரும்பி பார்த்தாங்க. மீண்டும் சத்தம். டக்குன்னு யாரோ எங்கேயோ நடக்கிறது போல இருந்தது. விஜய் மின் விளக்க அந்த பக்கம் திருப்பினார். ஆனா எதுவும் தெரியல. அந்த அறை காலியா இருந்தது. எலியா இருக்கும் என்றாரு விஜய். ஆனா ஆதவன் பதில் சொல்லல. ஏன்னா அந்த சத்தம் எலியோட சத்தம் இல்ல, மனிதனோட காலடி சத்தம். ரொம்ப மெதுவா நகர்ற ஒருத்தருடைய காலடி. அவங்க அந்த திசையில நடந்தாங்க. அறையோட கடைசி பகுதியில ஒரு சின்ன கதவு இருந்தது. அது பாதியா திறந்திருந்துச்சு. ஆதவன் அந்த கதவை மெதுவா தள்ளினாரு. அதுக்கு பின்னால இன்னொரு ஒரு அறை இருந்தது. அறைக்குள்ள நுழைஞ்ச உடனே 2 பேருமே நின்னுட்டாங்க. சுவர்ல பல புகைப்படங்கள் தொங்கிட்டு இருந்தது. 10, 20, 30, 40, கிட்டத்தட்ட 50 புகைப்படங்கள். எல்லாமே வெவ்வேறு மனிதர்களோட புகைப்படங்கள். சில பேர் வயதானவங்கள், சில பேர் இளைஞர்கள், சிலர் பெண்கள், சிலர் ஆண்கள். ஒவ்வொரு புகைப்படத்துக்கு கீழேயும் ஒரு தேதி எழுதப்பட்டிருந்தது. விஜய் அதுக்கு பக்கத்துல போய் பார்த்தாரு. திடீர்னு அவருடைய முகம் மாறுச்சு. ஆதவா, என்ன? இந்த முகம் எனக்கு தெரியும். அவர் ஒரு புகைப்படத்தை சுட்டி காட்டினாரு. இவரு எங்க கிராமத்துல இருந்தவரு. இப்போ எங்க இருக்காரு? 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாரு. ஆதவன் மற்ற புகைப்படங்களை பார்த்தாரு. மேலும் 2 முகங்களை விஜய் அடையாளம் கண்டார். அவங்களும் காணாம போனவங்க. ஆனா அந்த வழக்குகள் காலப்போக்குல மறக்கப்பட்டிருந்தது. அறையோட நடுவுல ஒரு மேசை இருந்துச்சு. அதுக்கு மேல ஒரு பழைய கோப்பு. ஆதவன் அதை திறந்தார். உள்ள பல ஆவணங்கள் இருந்துச்சு. ஆனா முதல் பக்கத்தை பார்த்த உடனே அவர் அதிர்ந்து போனாரு. அதுல பெரிய எழுத்துக்கள்ல எழுதப்பட்டிருந்தது, தேர்வு செய்யப்பட்டவர்கள். அதுக்கு கீழே முதல் கட்டம் நிறைவு, 2ஆம் கட்டம் நிறைவு, 3ஆம் கட்டம் நடைபெற்று வருகிறது. விஜய் குழப்பத்தோட பார்த்தாரு. இது என்ன திட்டம்? ஆதவன் பதில் சொல்ல போன நேரத்துல அறையோட வெளியே இருந்து திடீர்னு ஒரு கதவு பலமா மூடப்பட்ட சத்தம் கேட்டுச்சு. பட்டாங்கன்னு 2 பேரும் அதிர்ச்சியோட திரும்பி பார்த்தாங்க. அவங்க வந்த வழியில இருந்த கதவு தானா மூடப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அதே வழித்தடத்தோட ஆழத்திலிருந்து மெதுவா ஒரு குரல் கேட்டுச்சு. ஒரு வயதான மனிதனுடைய குரல். மிக அமைதியா, மிக தெளிவா கேட்டுது. இவ்வளவு சீக்கிரம் யாராவது இங்க கீழே வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
விஜயோட கைகள் நடுங்குச்சு. ஆதவன் மெதுவா தன்னோட மின்விளக்க அந்த இருண்ட வழித்தடத்து பக்கம் திருப்பினார். ஆனா ஒளி சென்றடைந்த இடத்துல யாருமே இல்ல. ஆனா அந்த குரல் மீண்டும் கேட்டுச்சு. சுந்தரமும் இதே தவறதான் செஞ்சான். அந்த குரல் கேட்ட உடனே அந்த அறை முழுதும் அமைதி நிலவுச்சு. விஜயோட இதய துடிப்பு கூட கேட்கிற அளவுக்கு பதற்றம் ஏற்பட்டுச்சு. ஆனா ஆதவன் மட்டும் அசையாமல் நின்னாரு. யார் நீங்க என்று உரக்க கேட்டாரு. சில வினாடிகள் பதில் இல்லை. பிறகு அதே குரல் மீண்டும் ஒலித்தது. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். ஆதவன் மெதுவா அந்த அறையிலிருந்து வெளியே வந்தாரு. வழித்தடத்தை நோக்கி மின்விளக்கு அடிச்சாரு. எதுவும் இல்லை. ஆனா குரல் பக்கத்துல இருந்து வருதுங்கிறது மட்டும் உறுதி. சுந்தரம் எங்க என்று கேட்டாரு. சில நொடிகள் அமைதி. பிறகு அவன் பார்க்க கூடாதத பார்த்தான். என்ன? பதில் எதுவும் வரல. ஆதவன் அந்த சுவர்களை கவனிச்சாரு. அந்த நேரத்துல தான் ஒரு விஷயம் அவருக்கு புரிஞ்சுது. குரல் ஒரே இடத்துல இருந்து வரல, வழித்தடத்தோட வெவ்வேறு பகுதிகள்ல இருந்து எதிரொலிச்சுது. யாரோ மறைஞ்சு நின்னு பேசுறாங்க, இல்ல சுவர்களுக்குள்ள ஏதோ ஒரு அமைப்பு இருக்குது. அவர் மெதுவா அந்த சுவரை தட்டி பார்த்தாரு. சில இடங்கள்ல கல் ஒளி, சில இடங்கள்ல வெற்று ஒளி. அந்த வெற்று ஒளி வந்த இடத்த திரும்பவும் தட்டினாரு. அங்க ஒரு நீளமான செவ்வக வடிவம் இருக்கிறது போல தோன்றுச்சு. மறைக்கப்பட்ட கதவு. விஜய், கொஞ்சம் பின்னாடி நில்லு. ஆதவன் தன்னோட கத்தியோட கைப்பிடியால அந்த கல்லை அழுத்தினாரு. எதுவும் நடக்கல. மீண்டும் அழுத்தினாரு. திடீர்னு கிர்ன்னு சத்தம் எழுந்தது. சுவரோட ஒரு பகுதி மெதுவா உள்ள நகர்ந்துச்சு. அதுக்கு பின்னால குறுகன பாதை ஒன்று தெரிஞ்சது. விஜய் அதிர்ச்சியில வரைஞ்சாரு. இந்த இடம் முழுக்க ரகசிய பாதையா? அப்படிதான் தெரியுது. 2 பேரும் அந்த பாதைக்குள்ள நுழைஞ்சாங்க. அது ரொம்பவும் குறுகலா இருந்தது. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நடக்க முடியும். சுமார் 30 அடி சென்ற பிறகு அது ஒரு சின்ன அறையில போய் முடிஞ்சது. அந்த அறை காலியா இருந்தது. ஆனா அதுக்கு நடுவுல ஒரு நாற்காலி மட்டும் இருந்தது. அந்த நாற்காலியில ஒரு பழைய ஒளிப்பதிவு கருவி மட்டும் வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பக்கத்துல பேட்டரி இணைக்கப்பட்டிருந்தது. இன்னும் இயங்கிட்டு இருந்தது. அந்த கருவியிலிருந்து தான் குரல் வந்துச்சு. விஜய் நம்ப முடியாம பார்த்தாரு. அப்படின்னா இங்க யாரும் இல்லையா? ஆதவன் அந்த ஒளிப்பதிவு கருவிய அணைச்சாரு. அமைதி நிலவுச்சு. அதுக்கு கீழே ஒரு சின்ன காகிதம் இருந்தது. அதுல எழுதப்பட்டிருந்தது என்னன்னா, நீங்கள் இதை கண்டுபிடிப்பீர்கள் என்று தெரியும். அடுத்த அறையை பாருங்கள். அறையோட மூலையில இன்னொரு கதவு இருந்தது. அதை திறந்த உடனே 2 பேரும் ஒரே நேரத்துல நின்னுட்டாங்க. அந்த அறை மற்ற அறைகளை போல இல்ல. ரொம்பவும் சுத்தமா இருந்தது. தூசி இல்ல. சில மின்விளக்குகள் கூட இருந்துச்சு. யாரோ இங்க அடிக்கடி வந்திருக்காங்க போல. சுவர்ல ஒரு பெரிய வரைபடம் ஒண்ணு தொங்குச்சு. செம்பொன் கிராமத்தோடைய வரைபடம். அதுல இருந்து சுற்றி இருந்த 5 கிராமங்களோட வரைபடமும் இருந்தது. பல இடங்கள்ல சிவப்பு நிற வட்டங்கள் வரையப்பட்டிருந்தது. அதுக்கு பக்கத்துல தேதிகள் எழுதப்பட்டிருந்தது. ஆதவன் பக்கத்துல போனாரு. அந்த தேதிகள் எல்லாம் கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ள இருந்தது. மேலும் ஒரு விஷயம். ஒவ்வொரு சிவப்பு வட்டமும் ஒரு காணாம போன மனிதருடைய கடைசி இருப்பிடத்தோட பொருந்துச்சு. விஜய் மெதுவா சொன்னாரு. இது சுந்தரத்தோட விஷயம் மட்டும் இல்ல போலல. ஆமா, பல வருஷமா நடக்குது. ஆதவன் தலையசைச்சாரு. யாரோ ஒரு மனுஷன் பல வருஷங்களா மக்களை தேர்ந்தெடுத்து கடத்திக்கிட்டு இருக்கான். அந்த வார்த்தைகள் விஜய நடுங்க வச்சுது. அப்போ ஆதவனோட பார்வை மேசை மேல இருந்த புகைப்படம் ஒன்று மேல விழுந்தது. அதை எடுத்து பார்த்தாரு. அவருடைய முகம் உடனே மாறுச்சு. விஜய் பக்கத்துல வந்து பார்த்தாரு. என்னாச்சு? ஆதவன் பதில் சொல்லல. புகைப்படத்தை விஜய் கிட்ட கொடுத்தாரு. அதை பார்த்த உடனே விஜயும் அதிர்ச்சி அடைஞ்சார். ஏன்னா அந்த புகைப்படத்துல இருந்தது காணாம போன சுந்தரம் இல்ல, அந்த மர்ம மனிதனும் இல்ல. அது ஆதவனோட புகைப்படம். சமீபத்துல எடுக்கப்பட்ட புகைப்படம். சென்னையில ஒரு டீ கடையில உட்கார்ந்திருந்தப்போ எடுக்கப்பட்டிருந்தது. ஆதவனுக்கே தெரியாம. புகைப்படத்துக்கு பின்னால ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது. பட்டியலில் அடுத்த பெயர் ஆதவன். அதே நொடியில அறையோட வெளியே எங்கேயோ ஒரு கனமான இரும்பு கதவு மூடப்பட்ட சத்தம் கேட்டுச்சு. அதுக்கு பிறகு முழு அடித்தளத்திலையும் மின் விளக்குகள் எல்லாம் அணைஞ்சு போச்சு. இருள், முழுமையான இருள். அந்த இருளுக்குள்ள
ஒரு மனிதன் மெதுவா சிரிக்கிற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. முழு அடித்தளமும் இருள்ல மூழ்குச்சு. விஜய் பதற்றத்தோட மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டான். ஆதவா, அமைதியா இரு. ஆதவனோட குரல் மட்டும் உறுதியா இருந்தது. அவர் உடனே தன்னோட கையடக்க மின்விளக்க மீண்டும் இயக்குனார். மங்கலான ஒளி அந்த அறையை நிரப்புச்சு. ஆனா சில வினாடிகளுக்கு முன்னாடி கேட்ட அந்த சிரிப்பு இப்போ இல்ல. அமைதி, முழுமையான அமைதி. நம்மளை யாரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆதவா என்று விஜய் சொல்ல, ஆமா என்றாரு ஆதவன். அப்போ இங்க இருந்து நம்ம வெளியே போயிடலாம். இல்ல. விஜய் அதிர்ச்சியோட பார்த்தாரு. என்ன? இப்போதான் சரியான இடத்துக்கு வந்திருக்கோம். ஆதவனோட பார்வை மீண்டும் அந்த அறைய ஆராய தொடங்குச்சு. யாரோ அவங்கள பயமுறுத்த முயற்சிக்கிறாங்க. ஆனா பயமுறுத்துறவன் ஒரு தவறு செஞ்சிருக்கான். அவன் தன்னை பற்றின தடயங்களை விட்டுட்டு போயிருக்கான். மேசைக்கு பக்கத்துல ஆதவன் குனிஞ்சாரு. தரையில சின்ன வெள்ளை தூள் ஒண்ணு இருந்தது. அவர் விரல்ல எடுத்து பார்த்தாரு. சுண்ணாம்பு இல்ல, சிமெண்ட்டும் இல்ல, ஒரு வகையான மருந்து பொடி. அவருக்கு தெரிஞ்ச வாசனை. சில நொடிகள் யோசிச்சு பார்த்தாரு. பிறகு நினைவுக்கு வந்துச்சு. அது மருத்துவமனைகள்ல பயன்படுத்துற கிருமி நாசினி கலந்த பொடி. இப்படி ஒரு பொருள் பழைய மாளிகையில எப்படி? அப்போ இந்த இடத்துக்கு மருத்துவ வசதிகள் இருக்கிற இடத்துல இருந்து யாரோ வராங்க. அப்போ விஜய் சுவருக்கு பக்கத்துல ஏதோ ஒன்ன பார்த்தாரு. அதவா, இங்க பாரேன். சுவருக்கு கீழே ஒரு சின்ன உலோக பொருள் கிடந்தது. ஆதவன் அதை எடுத்தாரு. ஒரு அடையாள அட்டை. ஆனா பாதியா உடைஞ்சிருந்தது. பெயர் இருந்த பகுதி சேதமடைஞ்சிருந்தது. ஆனா கீழே இருந்த சின்னம் மட்டும் தெளிவா இருந்துச்சு. ஒரு தனியார் மருத்துவமனையோட சின்னம். கும்பகோணத்துல இருந்து ஒரு பெரிய மருத்துவமனை. இது முக்கியமான தடயம் என்றாரு ஆதவன். அப்போ அந்த மருத்துவமனைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குமோ? இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனா அவரோட மனசுல சந்தேகம் விதைக்கப்பட்டுருச்சு. அவங்க திரும்பவும் அந்த அறையிலிருந்து வெளியேற முயன்றாங்க. ஆனா வந்த வழி பூட்டப்பட்டிருந்துச்சு. சுவர் போல தோன்றின பகுதி அசையல. மாட்டிக்கிட்டோமா என்று கேட்டாரு விஜய். இல்ல விஜய் என்று ஆதவன் சொல்லிட்டு சிரிச்சாரு. யாராவது ஒரு பாதையை மூடுனா இன்னொரு பாதை கண்டிப்பா இருக்கும். அவங்க அந்த அறையை முழுவதுமா தேடத் தொடங்கினாங்க. சில நிமிடங்கள்ல ஆதவன் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனிச்சாரு. சுவர்ல தொங்கிட்டு இருந்த வரைபடம் கொஞ்சம் விலகி இருந்துச்சு. அதை அகற்றினப்போ அதுக்கு பின்னால ஒரு இரும்பு கைப்பிடி இருந்தது. அதை இழுத்தாரு. இந்த முறை உடனே அந்த சுவர் நகர்ந்துருச்சு. புதிய பாதை ஒன்று திறந்தது. அதுக்குள்ள குளிர்ந்த காற்று வீசுச்சு. அந்த பாதை ரொம்பவும் நீண்டதா இருந்தது. அவங்க சுமார் 10 நிமிடங்கள் நடந்தாங்க. பிறகு திடீர்னு அந்த பாதை முடிஞ்சது. அதோட இறுதியில பெரிய இரும்பு கதவு ஒன்று இருந்தது. கதவு திறந்தே இருந்தது. உள்ள ஒரு பெரிய மண்டபம். மாளிகையோட அடித்தளத்துல இவ்வளோ பெரிய இடம் இருக்கும்னு யாராலையும் நினைக்க முடியாது. அறைக்கு நடுவுல பல மேசைகள், மருந்து பாட்டில்கள், கம்பிகள், கோப்புகள், மின்சாதனங்கள். இது பழைய கிடங்கு இல்ல. இது யாரோ பயன்படுத்தின செயல்பாட்டு மையம். விஜய் மெதுவா கேட்டாரு. இது என்ன இடமா இருக்கும் ஆதவா? ஆதவன் பதில் சொல்லல. அவர் ஒரு கோப்பை பார்த்துட்டு இருந்தாரு. அதோட மேல எழுதியிருந்தது திட்டம் மறுபிறப்பு. அந்த வார்த்தை 2 பேரையும் குழப்புச்சு. ஆதவன் அந்த கோப்பை திறந்தாரு. உள்ள பல பக்கங்கள் இருந்தது. முதல் பக்கத்துல ஒரே ஒரு வரி மட்டும் எழுதப்பட்டிருந்தது. மனிதர்களை மறைப்பதல்ல எங்கள் நோக்கம், அவர்களை மாற்றுவதே எங்கள் நோக்கம். விஜயோட தொண்டை வறண்டு போச்சு. ஆதவன் அடுத்த பக்கத்தை திருப்பினாரு. அதுல சில புகைப்படங்கள் இருந்தது. அந்த புகைப்படங்களை பார்த்த உடனே அவர் உறைஞ்சு போனார். ஏன்னா அதுல காணாம போன சில மனிதர்கள் இருந்தாங்க. ஆனா அவங்க பழைய புகைப்படங்கள்ல இருந்தது போல இல்ல. அவங்களோட தோற்றம் மாறி இருந்தது. முடி, தாடி, முக அமைப்பு அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாற்றப்பட்டிருந்தது. ஆனா கீழே இருந்த பெயர்கள் அவங்க யாருங்கிறத உறுதிப்படுத்துச்சு. அந்த நேரத்துல மண்டபத்தோட மறுபுறத்துல இருந்த ஒரு கணினி திரை திடீர்னு ஒளிர்ந்தது. யாரும் தொடல. தானா ஏங்க தொடங்குச்சு. திரையில ஒரு மனிதனோட உருவம் தோன்றுச்சு. முகம் மட்டும் இருள்ல மறைக்கப்பட்டிருந்தது. அவன் அமைதியா சில வினாடிகள் ஆதவனை பார்த்துட்டு இருந்தான். பிறகு மெதுவா பேசினான். வரவேற்கிறேன் ஆய்வாளர் ஆதவன். நான் உங்களுக்காக 3 மாதங்களா காத்திருக்கிறேன். விஜய் அதிர்ச்சியோட திரையை பார்த்தாரு. ஆனா ஆதவன் கேட்ட முதல் கேள்வி வேற.
சுந்தரம் எங்க? சுந்தரம் உயிரோட இருக்காரா? திரையில இருந்த மனிதன் சில நொடிகள் அமைதியா இருந்தான். பிறகு மெதுவா சிரிச்சான். உயிரோட இருக்கான். ஆனா நீங்க நினைக்கிற சுந்தரம் அவன் இல்ல. அந்த வார்த்தைகள் அறை முழுவதும் எதிரொலிச்சுது. நீங்க நினைக்கிற சுந்தரம் அவன் இல்ல. விஜய் குழப்பத்தோட அந்த திரையை பார்த்தார். என்ன அர்த்தம் இதுக்கு? திரையில இருந்த மனிதன் உடனே பதில் சொல்லல. அவன் ஆதவனை மட்டுமே பார்த்துட்டு இருந்தான். அவனோட பார்வையில பயம் இல்ல, பதற்றம் இல்ல. அதுக்கு மாறா ஏதோ ஒரு விசித்திரமான நம்பிக்கை இருந்தது. நீ யாரு என்று கேட்டாரு ஆதவன். அது இப்போ முக்கியம் இல்ல. அப்படின்னா எது முக்கியம்? நீங்க இங்க வரத்துக்கு முன்னாடியே உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். உங்க வயசு, உங்க பழைய வழக்குகள், நீங்க எப்படி யோசிப்பீங்க, என்ன மாதிரி முடிவெடுப்பீங்க. திரையில இருந்த மனிதன் மெதுவா சிரிச்சான். அதனாலதான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். தேர்ந்தெடுத்தியா? ஆமா. எதுக்காக? உண்மையை புரிஞ்சுக்கிற ஒரே ஆள் நீங்க தான். ஆதவனோட முகத்துல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா அவரது மனம் வேகமா வேலை செஞ்சுட்டு இருந்தது. இந்த மனிதன் சாதாரண குற்றவாளி இல்ல. முன்கூட்டியே திட்டமிட்டுருவன். பல வருடங்களா செயல்பட்டுருவன். முக்கியமா தான் செய்யறது சரின்னு நம்புறவன். திரையில இருந்தவன் தொடர்ந்து பேசினான். காணாம போன எல்லாரையும் நீங்க பாதிக்கப்பட்டவங்கன்னு நினைக்கிறீங்க. அது தவறு. அப்படின்னா அவங்க எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. விஜய் கோபமா கத்துனாரு. பைத்தியக்காரத்தனமா பேசாத. ஆனா திரையில இருந்தவன் கவலைப்படல. ஒரு மனிதன் அவனோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன சொல்ற? கடன், அவமானம், தோல்வி, வெறுப்பு, இப்படி வாழ்ற ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவனோட குரல் மெதுவா மாறுச்சு. அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சா, பழைய அடையாளம் இல்லாம, பழைய பிரச்சனை இல்லாம, புது ஆரம்பம் கிடைச்சா? விஜய் அவனை வெறுப்போட பார்த்தாரு. அதுக்காக கடத்துவியா? திரையில இருந்தவன் சிரிச்சான். கடத்தலா? இது கடத்தல் இல்ல, விடுதலை. ஆதவன் அமைதியா ஒரு ஃபைல் எடுத்தாரு. அதுல காணாம போனவங்களோட விவரங்கள் இருந்தது. அதை வேகமா படிச்சாரு. திடீர்னு ஒரு விஷயம் அவருக்கு புரிஞ்சுது. ஒவ்வொரு நபருக்கும் ஒரு பொதுவான அம்சம் இருந்தது. எல்லாரும் வாழ்க்கையில கடுமையான சிக்கல்களை எதிர்கொண்டவங்க. கடன், குடும்ப பிரச்சனை, வேலை இழப்பு, மன அழுத்தம், ஏதோ ஒன்று. அந்த நேரத்துல ஆதவன் கேட்டாரு, சுந்தரத்துக்கு என்ன பிரச்சனை? திரையில இருந்த மனிதன் சில வினாடிகள் அமைதியா இருந்தான். பிறகு பதில் சொன்னான். அவனோட மகன். என்ன? சுந்தரத்தோட மகனுக்கு அரிய நோய் இருந்தது. சிகிச்சைக்கு பணம் இல்ல. 3 வருஷமா போராடிட்டு இருந்தான். ஆதவன் உடனே அந்த ஃபைலை புரட்டினார். அதுல அந்த விவரம் இருந்துச்சு. ஆனா கிராமத்துல யாருக்கும் அது தெரியல. அப்படின்னா சுந்தரம் உன்னோட திட்டத்துல தானா சேர்ந்தானா என்று கேட்டாரு ஆதவன். ஆமா. அவனே சம்மதிச்சானா? ஆமா. ஆதாரம்? அதை நீங்க இப்பவே பார்க்கணுமா என்று சொல்லிக்கிட்டே திரையில இருந்தவன் சிரிச்சான். திடீர்னு கணினி திரையில காணொளி ஒன்று ஓடத் தொடங்குச்சு. ஒரு சின்ன அறை. அதுல சுந்தரம் உட்கார்ந்திருந்தாரு. அந்த காணொளியோட தேதி 3 மாதங்களுக்கு முன்னாடி உள்ள தேதியா இருந்தது. சுந்தரம் நேரா கேமராவை பார்த்தாரு. இந்த முடிவை நான் யாரோட கட்டாயத்திலையும் எடுக்கல. நானே எடுத்த முடிவு. என்னை தேட வேணாம். என் குடும்பத்தையும் யாரும் தொந்தரவு பண்ண வேணாம். நான் ஒரு புது வாழ்க்கைக்கு போறேன். அந்த காணொளி முடிந்தது. விஜய் அதிர்ச்சியில உறைந்தாரு. ஆதவன் மட்டும் இன்னும் நம்பவே இல்லை. இதுல ஏதோ ஒண்ணு சரியில்லை. ஏதோ மறைக்கப்படுது. அந்த நேரத்துல அவருடைய பார்வை திரைக்கு கீழே போச்சு. காணொளி ஓடின நேரத்துல ஒரு சின்ன குறியீடு இருந்தது. ஒரு ஃபைல் நம்பர் R27. அந்த எண் அவருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா மேசையில இருந்து ஒரு ஃபைல் மேல அதே நம்பர் இருந்தது. அவர் அமைதியா அந்த ஃபைலை திறந்தாரு. உள்ள இருந்த அறிக்கையை படிச்சாரு. அதை படிச்ச உடனேயே அவரோட கண்கள் சுருங்குச்சு. ஏன்னா அந்த அறிக்கையில எழுதப்பட்டிருந்தது பொருள் எண் R27. நினைவு மாற்ற செயல்முறை வெற்றிகரமாக முடிந்தது.
அதுக்கு கீழே இருந்த பெயர் சுந்தரம். ஆதவன் மெதுவா தலை நிமிர்ந்தாரு. திரையில இருந்த மனிதனை நேரா பார்த்தாரு. நீ பொய் சொல்ற. என்ன பொய் சொல்றனா? நீ அவங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுக்கல, அவங்களோட நினைவுகளையே அழிச்சிருக்க. அறை முழுதும் அமைதி நிலவுச்சு. சில வினாடிகளுக்கு பிறகு திரையில இருந்த மனிதன் சிரிக்கிறத நிறுத்தினான். அறை முழுதும் கனமான அமைதி நிலவுச்சு. ஆதவன் கையில இருந்த ஃபைல மேசை மேல வச்சாரு. அவரோட பார்வை திரையில இருந்த மனிதனை விட்டு விலகவே இல்லை. நினைவுகளை அழிச்சிட்டு புது வாழ்க்கை கொடுக்கறதுக்கு என்ன பேர் தெரியுமா? திரையில இருந்த மனிதன் எதுவும் பேசல. அது விடுதலை இல்ல, அது அடையாள கொலை. சில நிமிடங்கள் கழித்து அவன் மெதுவா மூச்சை இழுத்தான். நான் இந்த பதில உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் ஆதவன். அவன் நாற்காலியில சாய்ந்தான். முதல் முறையா அவனோட குரல்ல சோர்வு தெரிஞ்சுது. நீங்க என்ன வில்லனா பாக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு கதையோட பாதி மட்டும்தான் தெரியும். புரியல. பாதி மட்டும்தானா? திரையில இருந்தவன் சில வினாடிகள் அமைதியா இருந்தான். பிறகு கணினி திரையில ஒரு பழைய புகைப்படம் தோன்றுச்சு. அதுல 5 பேர் நின்னுட்டு இருந்தாங்க. வெள்ளை ஆய்வக உடை, பின்னணியில மருத்துவ ஆராய்ச்சி மையம். புகைப்படத்துக்கு கீழே குறிப்பிட்டிருந்த ஆண்டு 2011. இதுல இருக்கிறவங்கள ஒருத்தன்தான் நான். ஆதவன் அந்த புகைப்படத்தை உத்து பார்த்தாரு. எல்லாருமே இளம் வயதினர்கள், மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் போல இருந்தாங்க. நாங்க ஒரு திட்டத்துல வேலை பார்த்தோம். நினைவிழப்பு நோய்க்கான சிகிச்சை. அல்சைமர் மாதிரியா? ஆமா. மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்க முயற்சி பண்ணோம். 10 வருஷ ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு கண்டுபிடிப்பு கிடைச்சது. நினைவுகளை மீட்டெடுக்க முடியும்னு தெரிஞ்சுது. ஆனா அதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுது. ஆதவன் அதை அமைதியா கேட்டுட்டு இருந்தாரு. ஒரு மனிதனோட நினைவுகளை மாற்றவும் முடியும். அதுக்கப்புறம் அந்த திட்டம் மூடப்பட்டுச்சு. ஏன்? திரையில இருந்தவன் கசப்பா சிரிச்சான். அது ஆபத்தான கண்டுபிடிப்பு. தவறான கையில போனா இந்த உலகமே மாறிடும். அடுத்த புகைப்படம் திரையில தோன்றுச்சு. அதுல இருந்த ஒருவர் சிவப்பு வட்டம் போடப்பட்டு குறிக்கப்பட்டிருந்தாரு. இவரு டாக்டர் ரமேஷ், எங்க குழுவோட தலைவர். 6 மாதத்துக்குள்ள கார் விபத்துல இறந்துட்டாரு. அடுத்த புகைப்படம் வந்துச்சு. இவரு டாக்டர் விஜயகுமார், ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அடுத்த புகைப்படம் வந்துச்சு. இவங்க டாக்டர் அனிதா, தற்கொலைன்னு பதிவு பண்ணிட்டாங்க. ஆதவன் இதெல்லாம் அமைதியா கேட்டுட்டு இருந்தாரு. உன் கருத்துப்படி இதெல்லாம் விபத்து இல்லையா? இல்ல. அந்த ஆராய்ச்சியை யாரோ கைப்பற்ற முயற்சி பண்ணாங்க. யாரு? அதான் இன்னும் எனக்கு தெரியல. ஆனா என் குழுவுல இருந்த 4 பேரும் 2 வருஷத்துக்குள்ள இறந்துட்டாங்க. நான் மட்டும் உயிரோட தப்பிச்சேன். விஜய் சந்தேகத்தோட கேட்டாரு. அதுக்கும் இப்போ நீ பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? திரையில இருந்தவன் நேரா அவனை பார்த்தான். எல்லா சம்பந்தமும் இருக்கு. மனிதர்களோட வாழ்க்கையை நாசமாக்குறது நினைவுகள் தான். தோல்வி நினைவு, அவமான நினைவு, வலி, துரோகம், இதெல்லாம் இல்லாம வாழ முடியும்னு நான் நிரூபிக்க நினைச்சேன். அதுக்காக தான் இந்த திட்டம். ஆதவன் உடனே கேட்டாரு. அதனாலதான் காணாம போனவங்க மேல பரிசோதனை பண்ணியா? பரிசோதனை இல்ல, அது அவங்க சம்மதத்தோடு நடந்தது. அப்படின்னா ஏன் ரகசியமா வச்ச? இந்த கேள்விக்கு அவன் உடனே பதில் சொல்லல. அதே நேரத்துல ஆதவனுடைய கண்கள் ஒரு மூலையில இருந்த இரும்பு அலமாரி மேல விழுந்தது. அது கொஞ்சம் திறந்திருந்துச்சு. அதுக்குள்ள ஏதோ நிறைய ஃபைல்ஸ்லாம் தெரிஞ்சது. திரையில இருந்த மனிதன் பேசிட்டு இருந்தப்போ ஆதவன் மெதுவா அந்த அலமாரி பக்கத்துல போனாரு. ஒரு ஃபைலை எடுத்தாரு. அதை திறந்தார். முதல் பக்கத்தை பார்த்த உடனே அவருடைய முகம் கடினமாச்சு. அந்த ஃபைல்ல மருத்துவ அறிக்கை இருந்தது. அதுல பெரிய எழுத்துக்கள்ல எழுதப்பட்டிருந்தது, பொருள் எண் R12. செயல்முறைக்கு பிறகு மூளை செயல்பாடு கடுமையாக பாதிக்கப்பட்டது. நிலைமை இறப்பு. ஆதவன் வேகமா அடுத்த பக்கத்தை புரட்டினாரு. R14 இறப்பு, R18 இறப்பு, R21 இறப்பு. அவரோட கைகள் மெதுவா இறுகுச்சு. திரையில இருந்த மனிதன் தொடர்ந்து பேசிட்டு இருந்தான். அவனுக்கு இன்னும் ஆதவன் அந்த கோப்பை பார்த்தது தெரியல. ஆனா இப்போ உண்மை வெளிவர ஆரம்பிச்சிருந்தது. காணாம போனவங்க எல்லாருமே புது வாழ்க்கை பெறல. சில பேர் உயிரோட கூட இப்ப இல்ல. அந்த நேரத்துல அலமாரியோட கடைசி பகுதியில இருந்த ஒரு புகைப்படம் தரையில விழுந்துச்சு.
விஜய் அதை எடுத்தாரு. அதை பார்த்ததும் அவரோட முகம் வெளிரி போச்சு. அதவா? என்ன? விஜய் நடுங்கிற கைகளால அந்த புகைப்படத்தை நீட்டினாரு. அதை பார்த்த உடனே ஆதவனும் உறைஞ்சாரு. ஏன்னா அந்த புகைப்படத்துல இருந்த மனிதனை அவருக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். அவரு செம்பொன் காவல் நிலைய ஆய்வாளர் முருகேசன். அதுக்கு கீழே எழுதப்பட்டிருந்தது நிலை, செயலில் உள்ள உதவியாளர். அதாவது இந்த திட்டத்துக்கு உள்ளேயே காவல்துறையிலிருந்து ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, சுந்தரம் காணாம போன வழக்க விசாரிச்ச அதே முருகேசன். முருகேசனோட புகைப்படத்தை பார்த்த உடனே அறையில இருந்த காற்றே கனமானது போல தோன்றுச்சு. விஜய் நம்ப முடியாம புகைப்படத்தை மீண்டும் பார்த்தாரு. இது போலியா இருக்கலாம், ஆனா அவருக்கே அந்த வார்த்தைகள்ல நம்பிக்கை இல்லை. ஆதவன் அமைதியா அந்த ஃபைலை எடுத்தார். அதுக்குள்ள இன்னும் சில ஆவணங்கள் இருந்தது. ஒவ்வொரு ஆவணமும் ஒரே விஷயத்த சொல்லுச்சு. முருகேசன் கடந்த 7 ஆண்டுகளா இந்த அமைப்போட தொடர்புல இருந்தாரு. அதனாலதான் என்று மெதுவா ஆதவன் சொல்ல, என்ன என்று கேட்டாரு விஜய். காணாம போன வழக்குகள் எதுவுமே முன்னேறல, தடயங்கள் மறைஞ்சிடுச்சு, சாட்சிகள் காணாம போயிருக்காங்க, ஆதாரங்கள் கிடைக்கல. ஏன்னா விசாரணையே உள்ளே இருந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. திரையில இருந்த மனிதன் இப்போ பேசல. அவனுடைய முகம் இருள்ல மறைஞ்சிருந்தாலும் அவன் கவனமா கேட்டுட்டு இருக்கிறது தெரிஞ்சது. ஆதவன் மெதுவா கேட்டாரு, முருகேசன் இப்போ எங்க? சில வினாடிகள் அமைதி. பிறகு பதில் வந்துச்சு. உங்க பின்னாடி இல்ல, உங்க முன்னாடியும் இல்ல, ஆனா ரொம்ப பக்கத்துல தான் இருக்கான். விஜய் உடனே சுற்றி பார்த்தாரு. அறையில யாருமே இல்ல. ஆனா அந்த பதில் ஆதவனுக்கு ஒரு விஷயத்த உணர்த்துச்சு. இந்த மனிதன் விளையாடிட்டு இருக்கான், அவங்கள குழப்ப முயற்சிக்கிறான்னு. நீ இது வரைக்கும் உண்மையை சொல்லவே இல்லை என்று ஆதவன் நேராவே சொல்லிட்டாரு. எந்த உண்மை? உன்னோட திட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கு. திரையில இருந்தவன் அமைதியா இருந்தான். இறந்தவங்க ஃபைல்ஸ என்ன சொல்றது? நினைவு மாற்றம் வெற்றி இல்ல, சில பேர் இறந்திருக்காங்க, சிலருக்கு மூளை பாதிப்பு, அதையும் நீ மறைச்சிருக்க. முதல் முறையா அவனுடைய குரல்ல கோபம் தெரிஞ்சுது. எல்லா கண்டுபிடிப்புக்கும் விலை இருக்கும் மிஸ்டர் ஆதவன். அதுக்கு மனித உயிர் தானா? சில தியாகங்கள் இல்லாம முன்னேற்றம் வராது. விஜய் கோபத்துல மேசையை அடிச்சாரு. அவங்க மனுஷங்கடா. திரையில இருந்தவன் பதில் சொல்ல போன நேரத்துல திடீர்னு ஒரு அலாரம் ஒலி கேட்டது. டி டி டீன்னு. அறையோட ஒரு மூலையில சிவப்பு விளக்கு மின்னுச்சு. திரையில இருந்த மனிதன் உடனே அமைதியானான். இது என்ன என்று கேட்டார் ஆதவன். ஆனா பதில் வரல. அவன் திடீர்னு திரையை விட்டு எழுந்து எங்கேயோ பார்த்தான். முதல் முறையா அவன் பயந்தது போல தோன்றுச்சு. இது முடியாது என்று அவன் முணுமுணுத்தான். என்னாச்சு என்று ஆதவன் கேட்டாரு. அந்த மனிதன் நேரா திரையை பார்த்தான். நீங்க உடனே வெளியே போங்க. ஏன்? இப்பவே போங்க. விஜய் குழப்பம் அடைஞ்சாரு. இவன் ஏதோ நாடகம் ஆடுறான் ஆதவா. ஆனா ஆதவன் வேறொன்றை கவனித்தார். அந்த மனிதனோட முகத்துல இருந்த பயம் நடிப்பா தெரியல, உண்மையான பயம். அலாரம் சத்தம் அதிகரிச்சுது. பின்னர் மண்டபத்தோட சுவர்ல இருந்த ஒரு கணினி திரை தானா இயங்குச்சு. அதுல ஒரு பாதுகாப்பு கேமரா காட்சி தோன்றுச்சு. ஒரு நீண்ட நடைபாதை. அதுல 4 பேர் ஓடி வந்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே கருப்பு நிற உடை அணிஞ்சிருந்தாங்க. முகம் முழுதும் மறைக்கப்பட்டிருந்தது. அவங்க கிட்ட ஆயுதங்கள் இருந்தது. திரையில இருந்த மனிதன் மெதுவா சொன்னான், அவங்க வந்துட்டாங்க. யாரு? நான் 10 வருஷமா ஒளிஞ்சு வாழ்ந்த காரணம். அறை முழுதும் அமைதி. ஆதவன் அந்த கேமரா காட்சியை உற்று பார்த்தாரு. ஒருத்தன் தன்னோட கைய உயர்த்தினான். அவனோட கையில இருந்த மோதிரம் மின் விளக்குல உலர்ந்துச்சு. சாதாரண மோதிரம் இல்ல, ஒரு குறியீடு பொறிக்கப்பட்டிருந்தது. ஒரு வட்டம், அதுக்குள்ள 3 கோடுகள். அந்த சின்னத்தை பார்த்த உடனே திரையில இருந்த மனிதனுடைய முகம் வெளிரி போச்சு. அவனுடைய குரல் நடுங்குச்சு. இல்ல, அவனும் வந்திருக்கான். யாரு? சில வினாடிகள் கழித்து அவன் பதில் சொன்னான். அந்த ஒரு பெயர், இந்த கதைய முற்றிலுமா வேறு திசைக்கு திருப்ப போற பெயர். டாக்டர் ரமேஷ். விஜய் அதிர்ச்சியில உரைச்சு போனாரு. ஆனா நீதான் இப்ப சொன்னியே, அவன் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டான்னு. திரையில இருந்த மனிதன் மெதுவா தலையசைச்சான். அவனுடைய கண்கள்ல இருந்த பயம் இப்போ தெளிவா தெரிஞ்சுது. ஆமா, அதான் நானும் நினைச்சேன். அறை முழுதும் அமைதி நிலவுச்சு. அலாரம் சத்தம் மட்டும் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. விஜய் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளவே இல்லை.
இது எப்படி சாத்தியம்? இறந்தவன் எப்படி உயிரோட இருக்க முடியும்? திரையில இருந்த மனிதன் மெதுவா தலைய தாழ்த்தினான். அதைத்தான் நான் 10 வருஷமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆதவன் கேமரா காட்சியை மீண்டும் கவனிச்சாரு. 4 பேரும் வேகமா அடித்தளத்தை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. முன்னால வந்த மனிதனுடைய முகம் இன்னும் தெளிவா தெரியல. ஆனா அவனுடைய நடையில ஒரு தன்னம்பிக்கை இருந்தது. இது முதல் முறை இல்ல. இந்த இடம் அவனுக்கு நல்லாவே தெரியும். டாக்டர் ரமேஷ் இறந்ததுக்கு என்ன ஆதாரம் இருந்துச்சு என்று கேட்டாரு ஆதவன். திரையில இருந்தவன் உடனே பதில் சொன்னான். கார் விபத்து. பாடி கிடைச்சதா? அவன் அமைதியாயிட்டான். அந்த அமைதியே பதிலா இருந்தது. ஆதவனுடைய கண்கள் சுருங்குச்சு. அப்போ உடம்பு கிடைக்கல? இல்ல. அப்படின்னா அவன் இறந்துட்டான்னு எதை வச்சு முடிவு பண்ணீங்க? திரையில இருந்த மனிதன் சில நொடிகள் எதுவும் பேசல. பிறகு மெதுவா சொன்னா, அந்த விபத்துக்கு பிறகு கார்ல இருந்த உடலை அடையாளம் காண முடியல. ஆனா டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துச்சு. அது ரமேஷ் தான்னு சொன்னாங்க. யார் சொன்னா? இந்த கேள்வி கேட்ட உடனே அவன் அமைதியானான். பின்னர் மெதுவா தலையை உயர்த்தினான். அவனோட முகத்துல ஒரு அதிர்ச்சி தோன்றுச்சு. ஒரு உண்மையை இப்போதான் உணர்ந்தவ போல. அறிக்கைய நான் நேர்ல பார்க்கவே இல்ல. என எங்க குழுவுல இருந்த இன்னொருத்தர் தான் காட்டினாரு. யாரு? திரையில இருந்தவன் பதில் சொல்ல போன நேரத்துல கேமரா காட்சி திடீர்னு மாறுச்சு. அந்த 4 பேரும் இப்போ அடித்தளத்தோட முக்கிய நுழைவாயில அடைஞ்சிருந்தாங்க. முன்னால வந்த மனிதன் தன்னோட முகமூடிய கழட்டினான். அறையில இருந்த 3 பேரும் ஒரே நேரத்துல உறைஞ்சு போனாங்க. அது டாக்டர் ரமேஷ் இல்ல. அதுக்கு மாறா அந்த பழைய குரூப் போட்டோல இருந்த டாக்டர் அனிதா. இது முடியாது. எப்படி இது சாத்தியம் என்று முணுமுணுத்தான் அந்த திரையில இருந்த மனிதன். அவங்களும் இறந்துட்டாங்களே. ஆதவனோட மனசுல மின்னல் போல ஒரு எண்ணம் தோன்றுச்சு. டாக்டர் ரமேஷ், டாக்டர் அனிதா இறந்ததா பதிவு செய்யப்பட்டவங்க. ஆனா இப்போ உயிரோட இருக்காங்க. அப்படின்னா உங்க குரூப்ல யாருமே இறக்கல என்று ஆதவன் சொல்ல, திரையில இருந்த மனிதன் அவரை பார்த்தான். என்ன? உன்னை தவிர எல்லாரும் ஒரே திட்டத்துல இருந்திருக்காங்க. அறை முழுவதும் அமைதி. அந்த வார்த்தைகள் மெதுவா உண்மையா மாறத் தொடங்குச்சு. அந்த நேரத்துல மண்டபத்தோட ஒரு மூலையில இருந்த கதவு பலமா திறக்கப்பட்டது. விஜய் திடுக்கிட்டு போய் திரும்பினார். இருள்ல இருந்து 2 கருப்பு உடை அணிந்த மனிதர்கள் உள்ள நுழைஞ்சாங்க. அவங்க கிட்ட ஆயுதங்கள் இருந்தது. ஆனா அவங்க சுடல. அவங்க நேரா ஒரு சுவரை நோக்கி ஓடுனாங்க. அங்க இருந்த ரகசிய கதவை திறந்து உள்ள போனாங்க. அவங்க வந்தது ஆதவனுக்காக இல்ல, திரையில இருந்த அந்த மனிதனுக்காக. திரையில இருந்தவன் உடனே எழுந்தான். நேரம் முடிஞ்சிடுச்சு. நீ யாரு என்று கத்துனார் ஆதவன். முதல் முறையா அவன் தன்னோட பேரை சொன்னான். நான் டாக்டர் அரவிந்த், அந்த ஆராய்ச்சி குழுவோட கடைசி உறுப்பினர். அடுத்த நொடி அந்த திரை அணைஞ்சிடுச்சு. தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சு. ஆதவன் வேகமா சிந்திச்சாரு. இப்போ ஒரு விஷயம் தெளிவாக தொடங்குச்சு. அரவிந்த் பல வருடங்களா ஒளிஞ்சு வாழ்ந்திருக்காரு. யார்கிட்ட இருந்து? அவரோட சொந்த ஆராய்ச்சி குழுவுல இருந்தவங்கள்ட்ட இருந்தா? அந்த நேரத்துல அறையோட பின்புறத்துல இருந்த ஒரு சின்ன கணினி திரை தானா உளிர்ந்துச்சு. அதுல ஒரு செய்தி மட்டும் தோன்றுச்சு. ஆதவன், அவர்கள் என்னை கண்டுபிடித்து விட்டார்கள். நான் உயிரோடு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். ஆனால் நான் இறந்துவிட்டால். செய்தி சில வினாடிகள் நின்னுச்சு. பிறகு அடுத்த வரி தோன்றுச்சு. அதை பார்த்த உடனே ஆதவனுடைய முகம் மாறுச்சு. ஏன்னா அதுல எழுதப்பட்டிருந்தது, சுந்தரம் இன்னும் கருங்கல் மாளிகையில் தான் இருக்கிறான். ஆனால் அவன் அடித்தளத்தில் இல்லை. 3வது மாடியில் இருக்கும் பூட்டப்பட்ட அறையை தேடுங்கள். அடுத்த நொடியில் அந்த செய்தியும் அழிஞ்சிடுச்சு. அதே நேரத்துல மேல மாளிகையோட 3வது மாடியில பல வருடங்களா யாரும் திறக்காத ஒரு அறைக்குள்ள ஒரு மனிதன் மெதுவா கண்களை திறந்தான். அவனுக்கு தாம் பேர் கூட நினைவுல இல்ல. ஆனா சுவர்ல தொங்கிட்டு இருந்த பழைய கண்ணாடியில தன்னோட முகத்தை பார்த்த உடனே அவன் பயத்துல பின்வாங்கினான். ஏன்னா கண்ணாடியில தெரிஞ்ச முகம் அவன் நினைச்ச முகம் இல்ல. அடித்தளத்துல இருந்த மண்டபம் இப்போ பாதுகாப்பான இடமா இல்ல. கருப்பு உடை அணிந்தவர்கள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. டாக்டர் அரவிந்தோட இருப்பிடமும் வெளிப்பட்டுடுச்சு. ஆதவன் உடனே முடிவெடுத்தாரு. விஜய், மேல போகணும். 3வது மாடியா? ஆமா.
சுந்தரம் அங்க இருந்தா இப்பவே கண்டுபிடிக்கணும். அவங்க வந்த பாதையை நோக்கி ஓடத் தொடங்கினாங்க. அடித்தளத்தோட ரகசிய வழிகள் வழியா மேலே ஏறினாங்க. 10 நிமிடங்களுக்கு பிறகு மாளிகையோட நடுமண்டபத்தை அடைஞ்சாங்க. அங்கிருந்து பழைய மரப்படிக்கட்டுகள் 3வது படிக்கட்டுக்கு போச்சு. 3வது மாடி முழுதும் வெறிச்சோடி இருந்தது. உடைந்த ஜன்னல்கள் வழியா காற்று வீசுச்சு. மரத்தரைகள் கிரீச்சிட்டன. பல அறைகள் இருந்தது. ஆனா எல்லாமே காலியா இருந்தது. அரவிந்த் சொன்ன பூட்டப்பட்ட அறை எது என்று கேட்டாரு விஜய். ஆதவன் சுத்தி பார்த்தாரு. பிறகு நடைபாதையோட கடைசியில இருந்த பெரிய கதவை சுட்டி காட்டினாரு. மற்ற கதவுகள் எல்லாம் பழுதடைஞ்சு இருந்தது. ஆனா அந்த ஒரு கதவு மட்டும் புதுசா பூட்டப்பட்டிருந்துச்சு. அவங்க கதவை அடைஞ்சாங்க. பூட்டு ரொம்பவும் வலுவா இருந்துச்சு. ஆதவன் பலமா இழுத்தாரு. திறக்கல. விஜய் பக்கத்துல கிடந்த இரும்பு கம்பியை எடுத்தாரு. 2 பேரும் சேர்ந்து பூட்டை உடைக்க முயற்சி பண்ணாங்க. 3வது அடியில கிராங்னு ஒரு சத்தம் எழுந்தது. பூட்டு உடைஞ்சது. கதவு மெதுவா திறந்தது. அதுக்குள்ள பெரிய அறை ஒண்ணு இருந்தது. ஆனா அது சிறை அறை போல அமைக்கப்பட்டிருந்தது. ஜன்னல்கள்ல இரும்பு கம்பிகள். வெளியே செல்ல வழி இல்லை. ஒரு படுக்கை, ஒரு மேசை, ஒரு கண்ணாடி, அவ்வளவுதான். அறையோட மூலையில ஒருத்தர் நின்னுட்டு இருந்தாரு. அவர் மெதுவா திரும்பி பார்த்தார். விஜய் உடனே மூச்சை நிறுத்தினார். சுந்தரம்? ஆமா, அவர் சுந்தரம் தான். 3 மாதங்களா காணாம போன அஞ்சல் ஊழியர். ஆனா ஏதோ ஒன்று அங்க சரியில்லை. சுந்தரம் 2 பேரையும் வெறுமையா பார்த்தார். அவரோட கண்கள்ல அடையாளம் தெரியல, பயம் மட்டும் இருந்தது. சுந்தரம் என்று அழைத்தாரு விஜய். எந்த பதிலும் இல்ல. நான் விஜய், நம்ம கிராமம். எனக்கு தெரியலையா? சுந்தரம் மெதுவா தலையசைச்சாரு. நான் உங்களை பார்த்ததே இல்லையே. ஆதவன் அமைதியா அவரை பார்த்தார். அரவிந்த் சொன்னது உண்மை. நினைவு மாற்றம் நடந்திருக்குது. இல்ல, நினைவுகள் அழிக்கப்பட்டிருக்குது. உங்க பேர் என்ன என்று கேட்டாரு ஆதவன். சுந்தரம் சில நொடிகள் யோசித்தார். பிறகு மெதுவா சொன்னாரு, எனக்கு தெரியாது. அறையில அமைதி நிலவுச்சு. ஒரு மனுஷன் தன்னோட பேரையே மறந்துட்டான். அப்போ ஆதவனோட பார்வை மேசை மேல இருந்த ஒரு நோட்டு புத்தகத்துக்கு மேல விழுந்துச்சு. அதை எடுத்தார். முதல் பக்கம் திறந்தார். அதுல ஒரே ஒரு வரி மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டிருந்தது. நான் யாரு, நான் யாரு, நான் யாருன்னு நூற்றுக்கணக்கான முறை. பின்னர் கடைசி பக்கத்தை திறந்தார். அதுல வேற ஒரு வாசகம் இருந்தது. அதை படிச்ச உடனே அவருடைய முகம் மாறுச்சு. அதுல எழுதப்பட்டிருந்தது, டாக்டர் ரமேஷை நம்பாதே. அதுக்கு கீழே, அவன் இறக்கல, அவன் எல்லாத்தையும் திட்டமிட்டான். ஆதவன் வேகமா மற்ற பக்கங்களை புரட்டினாரு. அதுல சிதறின குறிப்புகள் இருந்தது. முழுமையான வாக்கியங்கள் இல்ல. ஆனா ஒரு விஷயம் தெளிவா இருந்துச்சு. நினைவுகள் அழிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சுந்தரம் ஏதோ ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காரு. அதை மறக்காம இருக்க குறிப்புகள் எழுதி வச்சிருக்காரு. அந்த நேரத்துல நடைபாதையில காலடி சத்தம் கேட்டுச்சு. ஒண்ணு இல்ல, பல. ஆதவனும் விஜயும் உடனே திரும்பி பார்த்தாங்க. கதவுக்கு வெளியே யாரோ நின்னுட்டு இருந்தாங்க. மெதுவா ஒரு குரல் கேட்டது. இறுதியா நாம சந்திக்கிற நேரம் வந்துருச்சு. அந்த குரல் அடித்தளத்துல கேட்ட குரல் இல்ல. டாக்டர் அரவிந்தோட குரலும் இல்ல. புது குரல். ஆனா அதுல இருந்த தன்னம்பிக்கை பயமூட்டுச்சு. ஒரு மனிதன் கதவுக்கு முன்னாடி வந்தான். வெள்ளை முடி, அமைதியான முகம், கண்கள்ல விசித்திரமான குளிர்ச்சி. அவனை பார்த்த உடனே சுந்தரம் திடீர்னு நடுங்க ஆரம்பித்தார். அவரோட மூச்சு வேகமாச்சு, கண்கள் பெருசாச்சு. அந்த மனிதன் மெதுவா சிரிச்சான். என்ன ஞாபகம் இருக்கா சுந்தரம்? சுந்தரம் தலையை பிடிச்சுக்கிட்டாரு. ஏதோ நினைவுக்கு வர முயற்சிப்பது போல. பிறகு அவரோட வாயிலிருந்து ஒரு பெயர் வெளியே வந்தது. ஒரே ஒரு பெயர். அதை கேட்ட உடனே ஆதவனும் விஜயும் வரைஞ்சு போனாங்க. ரமேஷ். அந்த மனிதனுடைய சிரிப்பு இன்னும் பெருசாச்சு. ஆமா, நான் தான் டாக்டர் ரமேஷ். அறைக்குள்ள கனமான அமைதி நிலவுச்சு. கதவுக்கு முன்னால நின்றுட்டு இருந்த டாக்டர் ரமேஷ் அமைதியா சிரிச்சுட்டு இருந்தான். ஆதவன் அவனை உற்று பார்த்தாரு. அவன் முகத்துல பதற்றம் இல்ல, பயம் இல்ல. தான் கட்டுப்பாட்டுல இருக்கிறதா நம்புற மனிதனுடைய அமைதி மட்டும் இருந்தது. ஆய்வாளர் ஆதவன். ரமேஷ் முதல்ல ஆதவனை பார்த்தே பேசினான். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நானும் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்றாரு ஆதவன். அப்படியா? இறந்துட்டதா கேள்விப்பட்டேன். ரமேஷ் மெதுவா சிரிச்சான். அந்த தவிர அரவிந்த் மட்டும் இல்ல, நிறைய பேர் பண்ணிட்டாங்க ஆதவன். விஜய் முன்னாடி வந்தாரு.
சுந்தரத்தை என்ன பண்ணீங்க? ரமேஷோட பார்வை மெதுவா சுந்தரத்து மேல சென்றுச்சு. சுந்தரம் நடுங்கிட்டு இருந்தாரு. அவரோட கண்கள்ல பயம் மட்டும் இருந்தது. நான் எதுவும் பண்ணல. பொய். உண்மையதான் சொல்றேன். ஆதவன் உடனே குறுக்கிட்டார். அப்போ அவருக்கு நினைவு ஏன் இல்ல? ரமேஷ் சில நொடிகள் அமைதியா இருந்தான். பிறகு சொன்னா, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நீங்க அரவிந்த் சொன்ன எல்லாத்தையும் மறந்துடணும். அரவிந்த் பொய் சொன்னான்னு சொல்றியா? பொய் இல்ல, ஆனா முழு உண்மையும் இல்ல. ரமேஷ் அறைக்குள்ள மெதுவா நடந்தான். அவன் பின்னால வந்திருந்த கருப்பு உடை அணிந்தவர்கள் வெளியவே நின்னாங்க. அவங்க உள்ள வரல. அரவிந்த் உங்கள்ட்ட என்ன சொன்னா? நீங்க மனிதர்களை கடத்தி நினைவுகளை அழிக்கிறீங்கன்னு சொன்னா. வேற? உங்க ஆராய்ச்சி ஆபத்தானது, காணாம போனவங்க மேல பரிசோதனை பண்ணீங்கன்னு சொன்னா. ரமேஷ் தலையசைச்சான். இதுல பாதி உண்மை, ஆனா பாதி பொய். எது பொய் என்று கேட்டாரு ஆதவன். ரமேஷ் நேரா அவனுடைய கண்களை பார்த்தான். காணாம போனவங்கள நான் தேர்ந்தெடுக்கல, அரவிந்த் தான் தேர்ந்தெடுத்தான். அறை முழுதும் அமைதியாச்சு. விஜய் உடனே சிரிச்சாரு. இப்போ என்ன, எல்லாத்தையும் அவன் மேல பழி போட போறிய நீனு? ரமேஷ் விஜயை பார்க்கவே இல்லை. அவன் ஆதவனை மட்டும்தான் பார்த்தான். அரவிந்த் உங்களுக்கு இறந்து போனவங்க ஃபைல்ஸ் எல்லாம் காட்டினானா? ஆமா. அந்த ஃபைல்ஸ்ல டேட்ஸ் எல்லாம் கவனிச்சிங்களா? இந்த கேள்வி ஆதவனை யோசிக்க வச்சது. அந்த நேரத்துல சுந்தரம் திடீர்னு தலையை பிடிச்சுக்கிட்டாரு. அவரது மூச்சு வேகமாச்சு. வலியோட முணங்கினாரு. 3 பேரும் உடனே அவரை நோக்கி திரும்பினாங்க. சுந்தரத்தோட கண்கள் திறந்து மூடிட்டு இருந்தது. அவர் ஏதோ ஒன்ன பாக்குற மாதிரி இருந்தாரு. ஆனா அது அந்த அறை இல்ல, வேற ஏதோ. சுந்தரம் என்று விஜய் அழைத்தார். ஆனா பதில் இல்லை. திடீரென சுந்தரம் நடுங்கிற குரல்ல சொன்னார், தண்ணி. என்ன? தண்ணி எங்க? சுந்தரத்துடைய முகம் வலியால சுருங்குச்சு. அவரோட கண்கள்ல பயம் தோன்றுச்சு. இருள், குளிர், யாரோ கீழே. வாக்கியங்கள் முழுமையா வரல, துண்டு துண்டா வந்துச்சு. ஆதவன் உடனே கவனிச்சாரு. இது சாதாரண நினைவு கூறல் இல்ல, ஏதோ ஆழத்துல புதைக்கப்பட்ட நினைவுகள் மேல வர முயற்சிக்குது. என்ன பார்த்தீங்க என்று மெதுவா கேட்டாரு ஆதவன். சுந்தரம் கண்களை இறுக மூடிக்கிட்டாரு. பிறகு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாரு, கிணறு. அறை அமைதியாச்சு. ரமேஷோட முகத்துல இருந்த சிரிப்பு மெதுவா மறைஞ்சது. எந்த கிணறு என்று ஆதவன் கேட்டான். ஆனா சுந்தரத்தால பதில் சொல்ல முடியல. அவரது உடல் நடுங்கிட்டு இருந்தது. பிறகு இன்னொரு வார்த்தை, மிக மெதுவா, மிக கஷ்டப்பட்டு வார்த்தை வந்தது, காவல். அதுக்கு பிறகு அவரு மயங்கி விழுந்தாரு. ஆதவனும் விஜயும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டாங்க. காவல், கிணறு, 2 வார்த்தைகள் மட்டும்தான். ஆனா அது ஒரு பெரிய உண்மைக்கான கதவை திறக்கக்கூடியதா இருந்தது. அதே நேரத்துல ஆதவனோட பார்வை சுந்தரத்தோட கையில விழுந்தது. மயங்குறதுக்கு முன்னால அவர் இறுக பிடிச்சிருந்த காகித துண்டு ஒண்ணு இருந்தது. அதை ஆதவன் மெதுவா எடுத்தார். அதுல ஒரே ஒரு வரைபடம், ஒரு வட்டம். அதுக்கு பக்கத்துல ஒரு பழைய கிணறு போன்ற குறியீடு. ஆனா அதை விட அதிர்ச்சி ஊட்டியது அதுக்கு கீழே இருந்த 3 எழுத்துக்கள், MK சு. இது என்ன என்று விஜய் கேட்டாரு. ஆதவன் பதில் சொல்லல. ஏன்னா செம்பொன் கிராமத்துல அந்த சுருக்க பெயரால அழைக்கப்படுற இடம் ஒன்று இருந்தது. பல வருடங்களா மூடப்பட்டிருந்த ஒரு பழைய தொழிற்சாலை, மீனாட்சி கல் சுரங்கம். அங்கேயும் ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு. அறைக்குள்ள இருந்த காற்று இப்போ மாறி இருந்தது. MK சு என்ற அந்த 3 எழுத்துக்கள். அதை பார்த்த நொடியில விஜயோட முகம் இறுக்கமாச்சு. மீனாட்சி கல் சுரங்கமா? விஜய் மெதுவா சொன்னாரு. அந்த வார்த்தை அவங்க மனதுல பழைய நினைவுகளை இழுத்தது போல இருந்துச்சு. ஆதவன் உடனே கவனிச்சாரு. உனக்கு இது ஏற்கனவே தெரியுமா? விஜய் சில நொடிகள் அமைதியா இருந்தார். பிறகு மெதுவா சொன்னாரு, முழுசா தெரியாது. ஆனா இந்த பேரு நான் சின்ன வயசுல இருந்தே கேட்டிருக்கேன். அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏ? விஜய் பதில் சொல்ல முயன்றார். ஆனா அந்த நினைவு தெளிவா இல்லை. அங்க போனவங்க திரும்பி வரலன்னு பேசுவாங்க. அந்த வார்த்தை அறையில ஒரு அமைதியை உருவாக்குச்சு. ஆதவன் மெதுவா அந்த காகிதத்தை பார்த்தார். வட்டம், கிணறு குறி, MK சு. இது சாதாரண சுரங்க வரைபடம் இல்ல. அப்போ என்ன இது? ஒரு இடத்துக்கு வழி மட்டும் இல்ல, ஒரு அடைச்ச பாதைக்குண்டான வழி இது. அந்த நேரத்துல சுந்தரம் மெதுவா அசைஞ்சார். விஜய் உடனே அவனை பார்த்தான்.
அவன் எழுந்துட்டான் போல. சுந்தரம் கண்களை மெதுவா திறந்தான். இந்த முறை அவனுடைய பார்வை கொஞ்சம் தெளிவா இருந்தது, ஆனா முழுசா இல்ல. நான் நான் இங்க இருக்கக்கூடாது. நீ எங்க இருந்தன்னு நினைக்கிற என்று ஆதவன் கேட்டுக்கிட்டே பக்கத்துல வர சுந்தரம் சில நொடிகள் அமைதியா இருந்தான். பிறகு மெதுவா சொன்னா, மாளிகை, அந்த ரூம். ரமேஷ் பேசிட்டு இருந்தான். அவன் கேட்ட கேள்விகள். அப்புறம் யாரோ உள்ள வந்தாங்க. யாரு? ஞாபகம் இல்ல. ஆதவன் மெதுவா அந்த காகிதத்தை பார்த்தார். அதுல ஒரு விஷயத்தையும் கவனிச்சார். மிக சின்ன குறிப்பு. 3 அப்படிங்கிற ஒரு நம்பர் எழுதியிருந்தது. இந்த நம்பர் ஏதோ என்ட்ரி கோட் மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? இது ஒரே இடம் இல்ல, ஒரு சிஸ்டம்ல உள்ள என்ட்ரி பாயிண்ட். அந்த நேரத்துல வெளியில மெதுவா ஒரு மெட்டல் சத்தம் கேட்டது. டிங்குன்னு. விஜய் உடனே நின்னாரு. யாரோ இருக்காங்க இங்க. ஆதவன் கதவு பக்கத்துல போனார். சின்ன திறந்த கதவு. வெளியில யாரும் இல்ல. ஆனா தரையில ஒரு காலடி தடம். புதியது. ஆதவன் அதை உத்து பார்த்தாரு. ரமேஷ் இங்க இருந்து போயிருக்கான். ஆமா, இங்க நின்னான. அவன் எங்க? ஆதவன் பதில் சொல்லல. அவருடைய காலடி தடத்தை மட்டும் பார்த்தாரு. பிறகு மெதுவா சொன்னாரு, அவன் தப்பிச்சு போகல விஜய். அவன் நம்மள ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போறான். அவன் ஏன் அப்படி பண்ணணும்? ஆதவன் சுவரை பார்த்தாரு. அங்க இருந்த கேமரா இப்போ ஆஃப் ஆயிருந்தது. ஆனா அது இருந்ததே ஒரு சிக்னல் தான். நம்மளை இங்கேருந்து யாரோ கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க விஜய். அவர் கையில இருந்த காகிதத்தை இறுக்கமா பிடிச்சார். MK சு. இப்ப நம்ம போக வேண்டிய இடம் இதுதான். இப்போவே வா. ஆமா, இல்லனா அடுத்த க்ளூ நமக்கு கிடைக்காது. சுந்தரம் இப்போ மெதுவா சொன்னா, அங்க போனா திரும்ப வர முடியாது. ஆதவன் அவனை பார்த்தாரு. இந்த முறை அவனோட குரல் அமைதியா இருந்தது. அப்போ நாம திரும்ப வரணும்னா முதல்ல உள்ள போகணும். ஆதவன், விஜய் 2 பேரும் சுந்தரத்தை அழைச்சுக்கிட்டு விஜயோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. விஜயோட வீட்டுக்குள்ள அந்த இரவு மிகவும் கனமா இருந்தது. வெளியே காற்று நகர்ந்தாலும் உள்ள நேரம் நின்றது போல ஒரு உணர்வு பரவி இருந்தது. சுந்தரம் மயக்கத்துல கிடந்தான். அவன் முகத்துல இருக்கிற பதற்றம் இப்ப கூட குறையல. அதுக்கு மாறா அவனுக்குள்ள ஏதோ ஒரு ஆழமான நினைவு தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறது போல இருந்தது. ஆதவன் அவனை அமைதியா கவனிச்சுட்டு இருந்தாரு. ஒரு அனுபவம் உள்ள விசாரணையாளரா இல்லாம ஒரு மனித மனதோட சிதறலை புரிஞ்சுக்க முயல்ற ஒருத்தனா. மேசையில இருந்த அந்த காகிதம் மட்டும் அந்த அமைதியை உடைச்சிட்டு இருந்தது. 3 என்ற எண் மற்றும் MK சு என்ற அந்த 3 எழுத்துக்கள். அது ஒரு இடத்தை குறிக்கிறதா இல்ல ஒரு செயல்முறையை குறிக்குதான்னு அவருக்கு தெளிவா இல்லை. ஆனா ஆதவனுக்கு மட்டும் அது ஒரு அழைப்பு போல தோன்றுச்சு. ஏதோ ஒண்ணு அவர்களை நோக்கி மெதுவா கதவை திறந்துட்டு இருக்கிறது போல ஒரு உணர்வு. விஜய் மெதுவா அந்த அமைதியை உடைச்சான். அவன் குரல்ல நம்பிக்கை இல்லை, ஆனா பயம் மட்டும் இருந்தது. சுந்தரம் சொன்னது உண்மைதானா, இல்ல அவனோட மனசு கலைஞ்சதுனாலதான் இப்படி பேசுறானா என்ற குழப்பம் அவன்கிட்ட இருந்தது. ஆனா ஆதவன் அதுல ஒன்னும் அவசரமா முடிவு செய்யல. அவர் பார்த்தது சுந்தரத்தோட வார்த்தைகள் இல்ல, அதுக்குள்ள இருக்கிற இடைவெளிகள். மனிதன் முழுமையா நினைவு கூற முடியாதப்போ கூட அவனுடைய உணர்வு பொய் சொல்லாதுங்கிறதுல அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த நேரத்துல சுந்தரம் மெதுவா கண்களை திறந்தான். அந்த பார்வை தெளிவா இருந்தது, ஆனா முழுமையா இல்ல. அது விழித்திருக்கும் ஒருத்தனுடைய பார்வை போல இருந்தாலும் அவன் உள்ள வேற ஒரு இடத்துல இன்னும் சிக்கி இருந்தான். அவன் மெதுவா பேச தொடங்கினான். வார்த்தைகள் முழுமையா வரல. துண்டுகளா உடைஞ்ச கண்ணாடி போல அவன் சொற்கள் வெளியே வந்தது. நீங்க போகணும், அந்த கிணறு என்ற அந்த சொற்றொடர் முடியறதுக்கு முன்னாடியே அவன் மீண்டும் சோர்ந்து போனான். அந்த கிணறு என்ற வார்த்தை மட்டும் அறையில நீண்ட நேரம் ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. வெளியில இருந்து திடீர்னு ஒரு மெட்டல் சத்தம் கேட்டது. அதுக்கு பக்கத்துல இருந்தது போல, ரொம்பவும் பக்கத்துல. விஜய் உடனே எழுந்தான். ஆனா ஆதவன் அசையல. அவர் ஏற்கனவே அவருக்கு புரிஞ்சிருந்தது. இது சாதாரண பின்தொடரல் இல்ல, இது ஒரு திட்டமிட்ட கண்காணிப்பு. அடுத்த நாள் காலை வெளிச்சம் மெதுவா வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்ப கூட அந்த இரவோட கனத்த தன்மை முழுமையா அகலல. விஜய் கொண்டு வந்த அந்த பழைய வரைபடம் மேசையில விரிஞ்சிருந்தது. செம்பொன் கிராமத்தோடைய நில அமைப்பு, அதுக்குள்ள மறைஞ்சு கிடந்த பழைய சுரங்க பகுதி மற்றும் அதோட மையத்துல குறிக்கப்பட்டிருந்த ஒரு வட்ட சின்னம். அது ஒரு கிணறு போல இருந்தது. ஆனா அது சாதாரண கிணறு இல்லைங்கிறது அந்த வரைபடமே உணர்த்துச்சு. விஜய் தயக்கத்தோட பேசினான். அவன் சின்ன வயசுல கேட்ட கதைகள், அந்த இடம் பற்றின பயமூற்ற பேச்சுக்கள் எல்லாமே இப்போ அவனுக்கு நினைவுக்கு வந்திருந்தது. அந்த இடத்துக்குள்ள போனவங்க
திரும்பி வரலன்னு பெரியவங்க சொன்னத அவன் இப்ப முதல் முறையா வேறொரு கோணத்துல நினைச்சான். அது வெறும் புராணம் இல்ல, ஒரு மறைவு நிகழ்வு என்று. ஆதவன் அந்த வரைபடத்தை கவனமா பார்த்துட்டு இருந்தாரு. அவரோட பார்வை சாதாரண கோடுகளை கடந்து அதோட அமைப்பை வாசிச்சது போல இருந்தது. அது ஒரு சுரங்கம் இல்லை, அது ஒரு கட்டமைக்கப்பட்ட நுழைவு அமைப்பு. அதுக்கு கீழே ஏதோ ஒண்ணு திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்குதுங்கிற உணர்வு அவருக்கு தெளிவா வந்துச்சு. அதே நேரத்துல சுந்தரம் மெதுவா எழுந்தான். அவனுடைய முகம் மீண்டும் குழப்பத்துல இருந்தது. அவன் சொன்ன வார்த்தைகள் இப்போ பயத்தை விட ஒரு எச்சரிக்கை போல இருந்தது. அங்க போகாதீங்க என்று அவன் மீண்டும் மீண்டும் சொன்னான். ஆனா அவன் ஏன் அப்படி சொல்றாங்கிறதுக்கான காரணம் அவனே முழுமையா அறியல. ஆதவனோட மனசுல மீண்டும் மீண்டும் அந்த மாளிகைக்குள்ள பார்த்த அந்த ஃபைல்ஸ் தான் வந்துகிட்டே இருந்தது. அது வெறும் ஆவணங்களோட தொகுப்பு இல்ல, அது மனிதர்களுடைய வாழ்க்கையை பதிவு செஞ்ச ஒரு மறைவு பட்டியல் போல இருந்தது. பெயர்கள், குறிகள், சில பெயர்களுக்கு பக்கத்துல சரிங்கிற குறி, சிலவற்றுக்கு தவறான குறி, சிலவற்றுக்கு எந்த குறியும் இல்லாம வெறுமையா இருந்தது. ஆனா அதுல ரொம்பவும் அதிர்ச்சி அளித்தது அந்த பட்டியல்ல தன்னுடைய புகைப்படம் இருந்ததுதான். அந்த நினைவு ஆதவனை உள்ளுக்குள்ள கொஞ்சம் அசைச்சது. அவர் ஏற்கனவே இந்த அமைப்புக்குள்ள இருந்திருக்காருங்கிறதுக்கான சாத்தியம் இப்போ வெறும் சந்தேகமா இல்ல, அது ஒரு உண்மையை நோக்கி நகர்ற தடம் போல இருந்தது. விஜய் அதை புரிஞ்சுக்க முயன்றான். ஆனா அவனுக்கு அது இன்னும் மிகப்பெரிய புதிரா இருந்தது. ஒரு மனிதன் தன்னோட பேரை ஒரு அன்னோன் சிஸ்டம்ல பாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அந்த நேரத்துல வெளியே ஒரு கார் நின்ன சத்தம் கேட்டது. யாரும் இறங்கல, யாரும் பேசல. அது ஒரு வருகை இல்ல, அது ஒரு கவனிப்பு. அவங்க வந்து நின்னாங்க, பார்க்க, அளவிட, பதிவு செய்ய. ஆதவன் அந்த நொடியிலேயே புரிஞ்சுகிட்டார். நாம இப்போ கவனிக்கப்படுறோங்கிறது மட்டும் இல்ல, ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுட்டோங்கிறதும். அரவிந்துங்கிற பேர் இப்போ ஒரு மனிதனை விட ஒரு வெற்றிடமா இருந்தது. அவன் உயிரோட இருக்கானா இல்லையாங்கிறதே தெளிவா இல்ல. ஆனா அவன் விட்டு சென்ற தடங்கள் மட்டும் இன்னும் மூச்சு விடாம இருந்தது. சுந்தரம் இடைவெளி இடைவெளியா நினைவுகளை வெளியேற்றிட்டு இருந்தான். அவன் சொன்னான், இது சிகிச்சை இல்ல, இது ஒரு அமைப்பு என்ற அந்த வரிகள் முழுமையடையாம உடைஞ்சு போனது போல இருந்தது. ஆதவன் அதை கேட்டு அமைதியா இருந்தார். ஆனா அவருக்குள்ள ஒரு கட்டமைப்பு உருவாகிட்டு இருந்தது. இது மனிதர்களை பற்றிய விசாரணை இல்லை, இது மனிதர்களோட நினைவுகளை பற்றிய கட்டுப்பாட்டு அமைப்பு. ஒரு மனுஷன் என்ன நினைக்கணும், எதை மறக்கணும், எதை உண்மைன்னு நம்பணுங்கிறதையே நிர்ணயிக்கிற ஒரு சிஸ்டம். விஜய் மெதுவா சொன்னான், நாம இன்வெஸ்டிகேட் பண்ணல போல இருக்கு. ஆனா அவன் வாக்கியம் முடியறதுக்கு முன்னாடியே ஆதவன் அதை திருத்தினாரு. நாம தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் உள்ளேயே இருக்கோம். அந்த நொடி அறையில இருந்த காற்று கூட மாறினது போல இருந்தது. அது ஒரு அமைதி இல்ல, ஒரு எச்சரிக்கை போல. வெளியில காற்று நின்னுச்சு. அந்த வீடு முழுதும் ஒரு தெரியாத கண் போல ஏதோ ஒன்று அவங்கள நோக்கி பார்த்துட்டு இருந்தது போல இருந்தது. அவங்க யார தேடுறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, அவங்க ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கிறது தான் இங்க முக்கியமான உண்மையே. அந்த இரவு கருங்கல் மாளிகை வழியா போற சாலை முழுதும் அமைதியா இருந்தது. அந்த அமைதி இயற்கையானது இல்லை, அது யாரோ டெலிபரேட்டா உருவாக்குனது போல இருந்தது. ஆதவன், விஜய் மற்றும் சுந்தரம் 3 பேரும் அந்த சாலையில மெதுவா நடந்து போனாங்க. ஒவ்வொரு அடியும் அவங்கள ஒரு பழைய மறைவு உலகத்துக்குள்ள இழுத்துட்டு போறது போல இருந்தது. சுந்தரத்தோட மூச்சு இன்னும் சீராகல. அவன் கண்கள்ல பயம் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு விதமான பழக்கப்பட்ட நினைவு ஒளிஞ்சிருந்தது. அவன் இங்க ஏற்கனவே இருந்திருக்காங்கிறத அவனோட உடலே சொல்லிட்டு இருந்தது. ஆதவன் முன்னால நடந்துட்டு இருந்தார். அவரோட மனசுல இனி சந்தேகம் இல்லை. அந்த ஃபைல், அந்த போட்டோ, அந்த 3ங்கிற நம்பர் எல்லாமே ஒரு ரேண்டமா இல்ல, அது ஒரு திட்டம். மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள கண்காணிச்சு அவங்களோட நினைவுகளை மாற்றும் ஒரு பெரிய அமைப்பு. ஆனா அந்த அமைப்போட நோக்கம் இன்னும் முழுமையா வெளிப்படல. அதுக்கான கதவு இப்போதான் திறக்கப்பட ஆரம்பிச்சது. மீனாட்சி கல் சுரங்கத்தோட நுழைவிடம் அவங்க முன்னால மெதுவா தோன்றுச்சு. அது ஒரு பழைய சுரங்கம் போல இருந்தாலும் அதோட அமைப்பு இயற்கையானதல்லங்கிறத வெளிச்சமே காட்டுச்சு. ஒரு பெரிய கிணறு போல கீழே இறங்குற வழி, அதை சுத்தி பழைய எச்சரிக்கை அடையாளங்கள், எல்லாமே ஒரே செய்தியை தான் சொல்லுச்சு. இங்க மனித நினைவுகள் தொடங்குகின்றன, இங்கதான் அதுவும் முடிகிறது. உள்ள போனதும் காற்று மாறுச்சு. அது குளிர்ச்சி இல்லை, அது ஒரு வகையான செயற்கையான அமைதி. சுவர்கள்ல பழைய கேமராக்களோட தடங்கள் இருந்தது. அந்த இடம் அபேண்டன் பண்ண இடம் இல்ல, அது இன்னும் செயல்பட்டு இருக்கிற ஒரு மறைவு ஆய்வகம். ஆதவனோட கண்கள் ஒவ்வொரு டீட்டெயிலையும் வாசிச்சுது. இது ஒரு சுரங்கம் இல்லை, இது ஒரு மனித நினைவு கண்காணிப்பு மையம்.
அந்த நேரத்துல ஒரு பழைய டேட்டா ரூம் திறந்திருந்துச்சு. உள்ள நுழைஞ்ச விஜய் அதிர்ந்து போய் நின்னான். அங்க பழைய சர்வர் ரேக்ஸ், ஃபைல்ஸ் மற்றும் மனிதர்களோட பெயர்களால் நிரம்பின ஸ்கிரீன்ஸ்லாம் இருந்தது. ஒவ்வொரு பெயருக்கும் பக்கத்துல ஸ்டேட்டஸ் இருந்தது. ஆக்டிவ், ஆல்டர்ட், எரேஸ்ட். ஆதவன் அந்த பட்டியலை பார்த்தப்போ ஒரு நொடி உறைஞ்சு போய் நின்னாரு. அதுல அவரோட பேரும் இருந்தது. ஆதவன், அப்சர்வர் கேண்டிடேட். அந்த நொடியில தான் உண்மை முதல் முறையா தெளிவாக தொடங்குச்சு. அரவிந்த் ஒரு வில்லன் இல்ல, அவன் ஒரு விசில் பவுலர் சயின்டிஸ்ட். இந்த அமைப்பை உருவாக்குனது அரசியல் இல்ல, தனிப்பட்ட குற்றம் இல்ல. இது ஒரு ஹியூமன் மெமரி கண்ட்ரோல் ப்ராஜெக்ட். மனிதர்கள் தங்களோட துயரங்களை மறக்கணும், தங்களை மீண்டும் உருவாக்கணுங்கிற பெயர்ல நடத்தப்பட்ட ஒரு பரிசோதனை. ஆனா அது கண்ட்ரோலா மாறின பிறகு அது ஒரு சிறைச்சாலையா மாறி இருக்கு. சுந்தரம் திடீர்னு கையை பிடிச்சுக்கிட்டான். அவனோட கண்கள்ல காட்சிகள் ஓடிச்சு. நான் நான் இங்க இருந்தேன் என்று அவன் மெதுவா சொன்னான். அவன் முழுமையா உண்மையை நினைவுல கொள்ள முடியல. ஆனா அவனோட உடல் உண்மையை ஏத்துக்குச்சு. அந்த அமைப்புக்குள்ள ஒரு கண்ட்ரோல் ரூம் இருந்தது. அது இன்னும் இயங்கிட்டு இருந்தது. அங்கதான் ரமேஷ் இருந்தான். ஆனா அவன் இப்போ தப்பிக்கல, அவன் ஓடிட்டு இருக்கல. அவன் அமைதியா உட்கார்ந்திருந்தான். அவனோட முகத்துல பயம் இல்லை, ஒரு முடிவை எடுத்த மனிதனுடைய அமைதி மட்டும் இருந்தது. ஆதவன் உள்ள நுழைஞ்சாரு. 2 பேரும் ஒருத்தர் பார்த்தாங்க. அந்த பார்வையில கோபம் இல்ல, வெறுப்பு இல்ல, ஒரே உண்மையோட இருவேறு பக்கங்களா இருந்தது. நீங்க இத ஆரம்பிக்கல என்று ரமேஷ் மெதுவா சொன்னான். ஆனா உங்களால இதை முடிக்க முடியும். ஏன் எங்களை இதுக்குள்ள இழுத்தீங்க? ரமேஷ் ஒரு நொடி அமைதியா இருந்தான். பிறகு சொன்னான், நீங்க ஏற்கனவே இந்த சிஸ்டத்தோட ஒரு பார்ட் ஆயிட்டீங்க. நீங்க அப்சர்வ் பண்றதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஆனா சில பேர் இந்த சிஸ்டத்தையே உடைக்க முடியும். அதுல நீங்க 2வது வகை. அந்த நேரத்துல வெளியே போலீஸ் சைரன் மொழி கேட்டது. விஜய் வந்திருந்தான். அவன் மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் முழு சுரங்கத்தையும் சரவுண்ட் பண்ணி இருந்தது. இது இப்போ அன்அஃபிஷியல் இன்வெஸ்டிகேஷனா இல்ல, இது ஒரு சிஸ்டம் கொலாப்ஸ் ஆபரேஷனா இருந்தது. ரமேஷ் மெதுவா எழுந்தான். ஆதவன் ரமேஷ் கிட்ட கேள்விகளை கேட்டுட்டே இருந்தான். அரவிந்த் எங்க? அரவிந்த் என்ன ஆனா? இப்ப நீ உடனடியா சொல்லியே ஆகணும் என்று கேள்வி மேல கேள்வி கேட்க ரமேஷ் மெதுவா உண்மையை சொல்ல ஆரம்பிச்சான். அரவிந்த் உயிரோட தான் இருக்கான். அந்த ஒரு சென்டென்ஸ் அந்த ரூமையே ஃப்ரீஸ் பண்ணுச்சு. அவன்தான் எல்லா உண்மையையும் பதிவு பண்ணி வச்சிருக்கான். கண்ட்ரோல் ரூம் முழுவதும் லைட்ஸ் மாறுச்சு. ஒரு சென்ட்ரல் சிஸ்டம் ஓப்பன் ஆச்சு. அதுல ஒரு ஹிடன் ஆர்ச்சிவ் இருந்தது. அதுல ஒரு வீடியோ பிளே ஆச்சு. அதுல அரவிந்த் இருந்தான். அவன் உயிரோட இருந்தான். அவனுடைய முகத்துல கடுமையான சோர்வு இருந்தது, ஆனா கிளாரிட்டி இருந்தது. அந்த வீடியோ பிளே ஆச்சு. அரவிந்த் பேச ஆரம்பிச்சான். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல, இது ஒரு கண்ட்ரோல் நெட்வொர்க். மனிதர்களோட நினைவுகளை மாற்றி அவங்கள ப்ரெடிக்டபிளா ஆக்குறது. பயம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. பயத்தை கண்ட்ரோல் பண்ண முடிகிற மனிதர்கள் மட்டுமே இருக்கணும்னு இவங்க நினைச்சாங்க. அந்த சிஸ்டமை இயக்குனவங்க யாருன்னு வெளிப்பட்டது. ஒரு மறைமுக நிறுவன குழு. அதுக்குள்ள ரமேஷ் ஒரு ஃபீல்டு ஆப்ரேட்டர், சுந்தரம் ஒரு சர்வைவர் டெஸ்ட் சப்ஜெக்ட், ஆதவன் ஒரு அப்சர்வர் கேண்டிடேட். இது அந்த டீம்லயே இருந்த ஒரு ஆளால நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ஏன்னா அரவிந்த் அந்த மறைமுக குழுவால இயக்கப்பட்டுட்டு இருந்தான். அந்த மறைமுக குழுவுல யார் யார் இருக்காங்கங்கிறது அரவிந்துக்கே தெரியாது. ஏன்னா அரவிந்த் இது நாள் வரைக்கும் நம்பினது ரமேஷ், அனிதா எல்லாருமே இறந்துட்டாங்கன்ட்டு. ஆனா அந்த மறைமுக குழுக்குள்ள இருந்தவங்க தான் ரமேஷ், அனிதா எல்லாருமே. அந்த குழு சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அவனுக்கு ரகசிய முறையில தான் வந்துட்டு இருந்தது. யார் அதை இயக்குறாங்கன்னு அவனுக்கு தெரியவே இல்லை. ஒரு கட்டத்துல இந்த செயல்பாடு ஆரம்பிக்கப்பட்டதுக்கான நோக்கம் வேற திசையில போயிட்டு இருந்ததை உணர்ந்த அரவிந்த் இத முழுவதுமா வெளிக்கொணரணும்னு விருப்பப்பட்டுதான் ஆதவனை இந்த ப்ராஜெக்ட்குள்ள இழுத்திருக்கான். ஆதவனை ரகசிய முறையில மானிட்டர் பண்ணி அவன் இதுக்கு சரியான ஆள்தான்னு உறுதிப்படுத்தியிருக்கான். எப்படியும் இந்த ப்ராஜெக்ட்குள்ள ஆதவன் நுழைஞ்சானா, இந்த கேஸ் அவன் கைக்குள்ள போச்சுன்னா கண்டிப்பா இது உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படும்னு அரவிந்த் உணர்ந்தான். ஆக இது எல்லாமே அரவிந்தோட பிளான்ல தான் போயிட்டு இருந்திருக்குது. அந்த நொடி போலீஸ் டீம் உள்ள நுழைஞ்சது. சிஸ்டம் சர்வர்ஸ் ஷட் டவுன் செய்யப்பட்டது. ரமேஷ் கைது செய்யப்பட்டான். அவன் தப்பிக்கல,
அவன் அமைதியா கை உயர்த்தினான். நான் உங்களை எனிமையா நினைக்கல, நான் உங்களை ட்ரிகரா தான் நினைச்சேன் என்றான். அரவிந்த் அந்த வீடியோவில் கடைசி வார்த்தை சொன்னது, உண்மை இப்போ வெளியே வரலாம், ஏன்னா யாரும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரமேஷ் கைது செய்யப்பட்டதும் அதன் பின்னணியில இருந்த அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் கைது செய்யப்பட்டாங்க. 1 மாதம் கழித்து சுந்தரம் மீண்டும் ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப ஆரம்பிச்சான். அவனுடைய நினைவுகள் முழுமையா இல்லை, ஆனா அவன் இப்போ அமைதியா இருந்தான். அந்த இருள் இனி அவனை விழுங்கல. அவன் ஒரு புதிய வாழ்க்கைய மெதுவா கட்டிட்டு இருந்தான். விஜய் கிராமத்துக்கு திரும்பினான். அந்த கிணறு மூடப்பட்டுச்சு. மக்கள் இனி பயப்படல. அது ஒரு மறைவு இடம் இல்ல, ஒரு கற்றல் இடமா மாறுச்சு. ஆதவன் அந்த இடத்த கடைசியா பார்த்தாரு. அவருக்கு தெரியும், சில அமைப்புகள் அழியலாம், ஆனா சில உண்மைகள் மனித மனசுல எப்பவுமே இருக்கும். அவர் மெதுவா நடந்து போனாரு. அந்த வழியில காற்று அமைதியா இருந்தது. முதல் முறையா அது கட்டுப்படுத்தப்பட்ட அமைதி இல்ல, அது விடுதலையா இருந்தது. மீண்டும் ஒரு கதையுடன் நாளை சந்திக்கலாம்.